கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Lord has brought us into this new month June. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் This month's promise which God has given to us. 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Deuteronomy chapter 31 verses 23. அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். Then he inaugurated Joshua the son of Nun and said, be strong and of good courage, for you shall bring the children of Israel into the land which I swore to them, and I will be with you. மோசே தன்னுடைய ஓட்டத்தின் கடைசி நாட்களிலே அவன் இந்த வார்த்தை கர்த்தர் யோசுவாவுக்கு இந்த வார்த்தையை சொன்னார். Moses in the last days Lord spoke these words to Joshua. 31ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்து வாசிக்கும்போது அவன் கடைசியாக மோசே எல்லாரையும் நோக்கி பாடியதான ஒரு பாடல் தான் இந்த வார்த்தை, இந்த வசனங்கள். When we read the chapter 31 from the beginning, this is the song which Moses sang. ஆமா, இந்த சந்தர்ப்பத்தில் கர்த்தர் யோசுவாவுக்கு தைரியம் கொடுக்கிறார். In this time Lord is talking to Joshua and encouraging him. அவனுடைய மரணத்துக்கு பின்பும் யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். And Joshua chapter 1 verse 6, be strong and of good courage, for this people you shall divide as an inheritance the land which swore to you the fathers to give them. ஒரு அத்தியாயம் முடிந்து அடுத்த அத்தியாயம் துவங்குகிறது. A chapter is ending and new chapter is starting. அப்பொழுது கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு உதவியா இருக்க வேண்டும். Then Lord's hand should be helping them. தேவன் இல்லாமல் ஒரு நாள் வாழ முடியாது. Without God we cannot live. மோசே இருக்கிற காலங்களில் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது, when Moses was in the days of Moses from moving from one place to another, பார்க்கறான் இந்த வனாந்தரத்தை எப்படி நான் கடந்து போவேன். Moses saw in this wilderness how shall I pass through. இந்த வனாந்தரத்தை கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் தேவரீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும். If I have to pass through this wilderness, God has to be with us. மணல் நிறைந்த இடம், the land filled with sand, மிகவும் மோசமான இடம். it is a wicked place. ஊளையிடுகிற அவாந்தர வழி. It is a wilderness. தண்ணீர் இல்லாத ஒரு பாலைவனம். It is a desert without water. இப்படிப்பட்டதான இடத்தை கடந்து போவது எப்படி? How shall we cross this place? அப்போ மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். So Moses looked at the Lord and prayed. கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். And Lord spoke to Moses, my presence shall go before thee. கர்த்தருடைய சமூகத்தோடு கூட மோசே தன்னுடைய பிரயாணங்களை துவக்கினார். With Lord's presence Moses started his journey. இப்பொழுது அவருடைய காலத்துக்கு பின்பதாக யோசுவா இப்பொழுது பயணம் பண்ண வேண்டும். After the Moses, Joshua has to start his journey. இப்பொழுது இந்த தொடர்ந்து கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்க வேண்டுமே. If continually God's presence has to be with us. இனி அந்த காலங்களில் அப்படி இருந்தார், இனி உள்ள காலங்களில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? In those days God was like that, but now what is God going to do? நாம் எப்படி முன்னேறி போவது? How shall we move forward? அப்போ இப்போ இதற்கு தேவனுடைய கரம், தேவனுடைய பலன் இருந்தால் தான் முடியும் பிரியமானவர்களே. Beloved children of God, we need God's hands and God's strength to do this. கர்த்தருடைய பலன் இல்லாமல் ஒரு நாள் நம்முடைய பயணத்தில் நாம் முன்னேறி போக முடியாது. Without God's strength we cannot go forward in our journey. மிகவும் பலன் தேவை. We need more strong. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சீஷர்களை விட்டு பரத்திற்கு போகும்போது தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். When Jesus was about to taken up in the heaven, he looked at his disciples and spoke to them. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்க. Be of good courage and strong. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. You have tribulations in the world. ஜெயித்தே. I have prevailed it. ஆகையினால உங்களுக்கு நான் ஜெயாலியாக உங்களோடு கூட இருக்கிறேன். I am the God of victory being with you. ஆகையினால பலம் கொண்டு திடமனதாயிருங்க. Be strong and of good courage. அப்படியால் தேவ பலனும் தைரியமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியமா இருக்கிறது. So children of God, you need God's strength and his encouragement for you. தேவனுடைய பிள்ளைகள் முன்னேறி போக வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்தை வைத்து தான் முன்னேறி போக வேண்டும். Children of God, if you have to move forward with God's presence only, you can go forward. 2020 வருஷத்தில் 6வது மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். We have come into this 2026th month. வருடத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். God has brought in the mid of this year. பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் மத்தியிலே கொண்டு வரப்பட்டதான நாம், beloved children of God, we have come into the mid of this year. 5 மாதமும் கர்த்தருடைய சமூகத்தை அனுபவித்தோம். 5 months we have experienced God's presence. 5 மாதமும் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இருந்தோம். We were in the 5 months we were in the God's protection. 6வது மாதத்துக்குள்ள நாம் காலை எடுத்து வைத்து முன்னேறி போய் கொண்டிருக்கிறோம். We are stepping forward in the month 6 month. இப்பொழுது முன்னேறி போகும்போது கர்த்தருடைய பலன், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தைரியமும் நமக்கு தேவையா இருக்கிறது. We need God's strength and God's courage to move forward now. கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி, யோசுவாவை பலப்படுத்தி தைரியப்படுத்தி சொன்ன வார்த்தை என்ன? What is the word God encouraged Joshua and told to him? நான் ஆணையிட்டதை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். He told that whatever I swore I shall give it to you. நீ மற்றவர்களை ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்துக்கு நீ நடத்தி கொண்டு போவாய். You shall lead the people which I swore and told them I shall divide and give it to you. கொடுப்பேன் என்று சொல்லி
ஆணையிட்டதை நீ இவர்களுக்கு பகிர்ந்திட்டு கொடுப்பாய். Whatever I swore to you that I shall give it to you, and you shall divide and give it to them. அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது பிரியமானவர்களே, Beloved, if God is with us, இந்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது மாத்திரமல்ல, not only God's blessing is with us, அந்த ஆசீர்வாதங்களை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு நீர்க்கால்களாக கர்த்தர் நம்மை மாற்றிடுவார். Lord shall make us a fountain that we shall divide God's blessings and give it to others. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி போகும்படியாக சில ஒழுங்குகளை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். Lord fixed up certain disciplines for Israelites to move forward in this. அப்ப கர்த்தரோடு நீ பலங்கொண்டு திடமனதாய் இரு. Be strong and of good courage. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I shall be with நான் you. மோசேயோடு இருந்தது போல யோசுவாவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Joshua is like I was with Moses, I am going to be with நான் you. யோசுவாவோடு கூட இருந்தது போல முற்பிதாக்களோடு இருந்தேன். As I was with Joshua, he was with their ancestors. முற்பிதாக்களோடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடு கூட இருக்கிறார். The God who was with our forefathers is with you and me now. பலங்கொண்டு தைரியமாக முன்னேறி போவோம். So we have to move forward with courage. அப்படியானால் நாம் தைரியமாக முன்னேறி போக வேண்டுமானால், If you have to be strong and go forward, இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி போக அவருடைய பயணத்தில் முன்னேறி போவதற்கு சில ஒழுங்குகளை கர்த்தர் ஏற்படுத்தி for the வைத்தார். children of Israel to move forward, God set certain disciplines for them. அவைகளை நாம் மனதில் வைத்துக் கொண்டு போகணும். கர்த்தர் இருக்கிறார் சொல்லிக் கொண்டு போனா போதாது. It is not only telling that Lord is with me, but we have to keep all these disciplines in our mind and move forward. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அந்த ஒழுங்கின்படி நீங்க போவீர்களானால், Whatever the laws which God has set as discipline, when you move forward, உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரவான்களாக காணப்படுவீர்கள். assuredly you will be a worthy vessels, worthy and blessing vessels in the life. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. அப்ப கர்த்தர் சொன்ன ஒழுங்கு என்ன? So what is the discipline which Lord has set? நீங்கள் என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, When we read Numbers 2 and 2, அவர்களை கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு ஒழுங்கை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். Lord set a discipline for this children of Israel. நீங்கள் பிரயாணம் பண்ணி போகிறீங்க, You are moving forward. கர்த்தர் சொன்ன எல்லா கட்டளையிடப்பட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்தர் செய்தார்கள். All as per the law, the Israelites did that. அந்த 1ஆம் அதிகாரம் முழுவதும் கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ எல்லாவற்றின்படி ஜனங்க செய்தாங்க. எல்லாம் 1ஆம் அதிகாரம் முழுவதும். Numbers chapter 1, whatever the Lord kept the statutes, they followed that. இந்த 2ஆம் அதிகாரத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? In chapter 2, what Lord is telling, அந்த 2ஆம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி விருதாவாகிய தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். the Israelites are to camp around the tent of meeting, some distance from it, each of them under their standard and holding the banners of their family. அவர்கள் தங்களுக்குரிய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடிகளை தங்கள் கூடாரத்தில் போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். Each of them under the standard and holding the banners of their family before the tents of meeting. அவர்கள் பாளையம் இறங்கி இருக்க வேண்டும். Israelites have to camp first. அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? What they have to do? அவர்கள் தங்களுக்கு ஒரு விருதாக ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். There is a banner given to them. அவர்கள் கொடுத்திருக்கிற விருது, ஒவ்வொரு விருதை நாம் பெற்றுக்கொள்றோம். Everybody get the banner. இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு விருது உண்டு, ஒரு கொடி. அவர்களுக்கு ஒரு கொடி கொடுத்திருக்கிறார். He has given an emblem and he has given a banner. அவர்கள் 3 கோத்திரமாக பிரிக்கப்பட்டிருந்தது. They were separated into 3 tribes. ஆசரிப்பு கூடாரத்தின் 4 பகுதியிலும் 12 கோத்திரத்தார் பாளையம் இறங்கி The இருக்கிறார்கள். 4 sides of the tabernacle, the 12 tribes were camped there. அப்ப 3 கோத்திரத்தாக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். They were encamped like 3 tribes. அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு 3 கோத்திரத்தாருக்கு 3 கொடி கொடுக்கப்பட்டிருந்தது. 3 tribes was given each banner. 4 கொடி, 4 பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு 4 கொடி கொடுக்கப்பட்டது. 4 banners were given on 4 sides of the tabernacle. ஒரு கொடி சிங்க முகத்தை கொடுத்த கொடி. One banners was with lion face. ஒரு கொடியில கழுகு முகம் பதிக்கப்பட்டதான கொடி. One banners with eagle face. ஒரு கொடியில எருது காளையுடைய முகம் பொறிக்கப்பட்டதான one banner was face of ox. இன்னொரு கொடியில மனுஷனுடைய முகம் பொறிக்கப்பட்டதான one banner with the face of man. இது 4 முகங்களை பற்றி சொல்லி இருக்கிறது. This is about 4 faces which is speak here. இது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி. இப்போ அத நான் பற்றி பேச விரும்பல. It is a great Bible study. I don't want to talk about this now. இது கர்த்தர் சித்தமானால் பின்னாட்களில் அதை நாம் தியானிக்கலாம். God wishes that later days we can meditate. ஒவ்வொருவரும் அவர்கள் கொடியை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். Everyone they have to hold their banner. அந்த கொடி பிடித்து, கொடி என்று சொன்னால் எதை காட்டுகிறது? What does banner signify here? இந்த கொடி என்பது அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஜெயத்தை, வெற்றியை காண்பிக்கிறது. Banner signifies the victory
victory. வெற்றிக்கு அடையாளம் தான் இந்த கொடி. Victory is banner is the sign of victory. நான் அவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Lord told that I have given them a banner. நீங்கள் எசாயா 60ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, when we read the book of Isaiah 60, சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். he is telling that whoever walks as per the truth, I shall give you a banner. உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுக்கிறார். those who fear for you, and I shall give them a banner. உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்தருக்கும் நம்பினவர்களுக்கும் கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரிதாக இருக்கிறது. It is the blessing which God has prepared for the people, those who fear before the man. It's great. ஒவ்வொருவரும் அந்த கொடியை பிடித்திருக்க வேண்டும். everybody has to hold this banner. எங்கே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கக்கூடிய இடத்துல, in the place where they have camped, அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துல, பாளையம் இறங்கி இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? what is the meaning of they are encamped? எந்த இடத்துல ஸ்டே பண்றாங்களோ, wherever they stay, அந்த பாளையம் இறங்கி இருப்பது என்று சொல்லுவது இளைப்பாறுதலை காட்டுகிறது. the stay or the camping shows that they are in rest. நீ ஓடிக்கிட்டே இருந்த, you were running, நீ நடந்துகிட்டே இருந்த, you were walking, இப்ப நீ அந்த இடத்துல இளைப்பாறு. but now you are in rest. இளைப்பாறுதலோடு நீ அந்த கொடியை பிடித்திருக்க வேண்டும். with rest you should hold the banner. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். praise be to God's holy name. நீங்கள் எசேக்கியேலுடைய புத்தகத்துல வாசித்தாலும் 4 ஜீவன்களை பற்றி சொல்லி இருக்கிறது. the book of Ezekiel, it is told about 4 creatures. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, when we read Ezekiel chapter 1 verses 25, 4 ஜீவன்களும் என்ன செய்கிறதாம்? what these 4 creatures are doing? அவைகள் செட்டைகளை விடித்து அவைகள் தளர விட்டு இருந்ததாம். it stretched forth their wings. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. Ezekiel chapter 1 verses 25, 24ஆம் வசனத்துல verses 24, அவைகள் என்ன செய்ததாம்? அவர்கள் கீழ வசனம், அந்த 24ஆம் வசனத்தின் கீழ் பகுதியை பாருங்க. அவைகள் நிற்கும்போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. 24 below, and when they stood still, they let down their wings. அப்படியானால் சட்டைகளை தளர விட்டிருந்தன என்றால் என்ன? so what is the meaning they let down their wings? தேவ சமூகத்தில் இளைப்பாறி கொண்டிருந்தது. they are resting in God's presence. ஓடிக்கொண்டிருந்தது, சத்தம் வந்துச்சு, there was a voice and they were running, இரைச்சல் இருந்துச்சு, there was a rushing of waters. இப்ப எல்லாம் என்ன செய்யுது? அப்படியே தேவ சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்குது. but now they are resting in God's presence. அப்ப இந்த ஜனங்களுக்கு இந்த முன்னேறி போவதற்கு சில நியமங்கள், நிபந்தனைகளை கர்த்தர் தந்திருந்தார், ஒழுங்குகளை கர்த்தர் கொடுத்தார். God has set certain disciplines and certain conditions for these people to move forward. அந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, when in the Numbers number 2:2, அவர்கள் யார் கையில கர்த்தர் அந்த கொடியை கொடுக்கிறார்? in whose hands Lord is giving his banner? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு வெற்றி கொடியை கர்த்தர் கொடுக்கிறார். those who fear Lord is giving the banner of victory. என்ன கர்த்தர் நிபந்தனை கொடுத்த நிபந்தனை என்ன? what is the condition which Lord gave? அந்த பாளையத்தில் இறங்கும்போது அவர்கள் அந்த கொடியை அவர்கள் பிடித்திருக்க வேண்டும். in the camp they have to hold this banner. அந்த கொடியின் கீழ் தான் அவர்கள் பாளையம் இறங்கி இருக்க வேண்டும். below these banners they have to camp. அந்த 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசிச்சு பாருங்க. when we read Numbers 2:34, அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கி இருந்தார்கள். they have camped below the banners. எப்பொழுது தேவன் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நீங்கள் எங்க இறங்கி இருக்கிறீங்களோ அங்க கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். wherever you are camped, Lord is going to give you victory. நீங்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. you are not ordinary people. உங்களுக்கு நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடியை வைத்திருக்கிறார். wherever you go, Lord has kept a victory banner of victory. கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் என்று மல்கியா சொன்னது போல சொல்லாதீங்க. do not tell like Malachi, what is the use of people those who fear God? கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறனால என்ன பிரயோஜனம் என்று சொல்லாதீங்க. what is the use of keeping God's law? do not tell that. மற்ற மனுஷர்கள் காணும்படியான கொடி ஏற்றிக் கொண்டிருக்கிறாங்க. other people are raising the banner as of people see. கொடி இல்ல என்று சொன்னால் அங்க தோல்வி வந்து போச்சுன்னு அர்த்தம். if there is no banners, it means that they have defeated. அப்ப இந்த கொடியை பார்க்கும்போது மக்கள் என்ன செய்வார்கள்? when they see the banner, what people say, இவர்களுக்கு ஜெயம் இருக்குது. so there is a victory for them. ராஜாவின் ஜெய கம்பீரம் இந்த ஜனத்தோடு கூட இருக்கிறது. the shout of the king is with this people. இந்த தேவன் இவர்களுக்கு வெற்றியின் தேவனாக இவர்களோடு கூட இருக்கிறார். this God is God of victory for this people. நீங்கள் இளைப்பாறுதலோடு தேவ சமூகத்தில் நீங்க இருக்கணும். நீங்க with rest you should be in God's presence. இதுல உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்துல சுலமத்தி என்ன சொல்லுகிறார்? in Sulamite, what is she telling in Song of Solomon? 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, when we read Songs of Solomon chapter 6, அதாவது 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா கொடிகள் பறக்கும் பவுஞ்சு போல இல்லையா? 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, என் பிரியமே, oh my love, நீ தீசாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும்
கொடிகள் பறக்கும் படையை போல கெடியுமானவள் என்று You are as beautiful as Trisha, lovely of Jerusalem, awesome as an army with banners. நம்முடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. So looking at the people, what beautifully Lord is talking. தேவன் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. How lovely Lord is telling this. பிரியமே, Oh my love, கொடிகள் பறக்கும் படையை போல நீ இருக்கிறாய். oh awesome as an army with banners. நீ எங்க இருந்தாலும் உனக்கு வெற்றி கிடைச்சு கொண்டே இருக்குது. Wherever you are, you shall receive victory. எந்த இடத்துல நீ தோல்வி வருகிறது போல நீ யோசிக்காத. Do not think that yes, you are going to be defeated. கொடிகள் உனக்கு மேல பறந்து கொண்டே இருக்குது. Banners are flying above you. வெற்றி கொடி பறந்து கொண்டே இருக்குது. Banners of victory are flying above. முதல்ல உனக்கு தோல்வி வருகிறது போல இருக்கும். Maybe you feel like that you are going to be defeated. ஆனால் கடைசில பார்த்தா ஒரு வெற்றியா முடியும். Finally it will end up in victory. பழைய பாட்டு, ஒரு தமிழ் பாட்டு உண்டு. There's an old Tamil song. ஆதி இடை கடை தோல்வி போல் தோன்று, ஆதி இடை கடை தோல்வி போல் தோன்றுகில், ஆத்திரமாய் அன்பர் தாங்கி நடத்து, ஆத்திரமாய் அன்பர் தாங்கி நடத்துவார், ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமது, ஆனந்தரேசுவின் பொன்முகம் காணுவேன், ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமது, ஆனந்தரேசுவின் பொன்முகம் காணுவேன். ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப துவக்கத்துல தோல்வி இருக்கிறது போல இருக்கும். In the beginning you will feel that you are going to be ஆனால் defeated. உங்களுக்குள்ள மறைமுகமான ஒரு யெகோவா நிசி உங்களோடு கூட இருக்கிறார். But indirectly Jehovah Nissi is with you. உங்களுக்கு தெரியாமல் மறைந்து உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்து You do not know கொண்டிருக்கிறார். that indirectly he is working in you. எப்படி இது நடந்துச்சு? How did this happen? என்ன ஆச்சரியமா இருக்கு. It is surprising. ஒரு சகோதரி கடந்த இந்த வாரத்துல வந்து நாங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போது மேல வந்து அவருடைய அந்த சகோதரி அவருடைய கணவர் வந்து ஜெபிச்சிட்டு போனாங்க. When we were praying, a sister and her husband came and both of them they prayed with us. நம்முடைய சபையில் உள்ள விசுவாசி. They are believer of our church. ஏற்கனவே நர்சிங் முடிச்சவங்க. And they have completed their nursing. அப்போலோ ஹாஸ்பிடல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திருமணத்துக்கு பிறகு பிள்ளைகளான பின்பு அவர்கள் அந்த வேலை பார்க்கல. They were working in Apollo hospital. After their marriage they did not work. அப்ப இவர்களோடு நர்சிங் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கு படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. Those who educated with her in the nursing, they've got a lot of 61% க்கு மேல உள்ளவங்களுக்கு தான் ஜாப் கொடுத்திருக்காங்க. 61% is above those who are received and they've got job. இந்த சகோதரிக்கு 60.5%. This sister has got 60.5%. 5 பாயிண்ட் இருந்திருந்தா நமக்கு கிடைச்சிருக்குமே, ரொம்ப துக்கமா இருந்தது. 0.5% if she would have gone, she would have got the job. ஆனா இவரோடு உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் இவரோட படிச்சவங்க எல்லாரையும் கோயமுத்தூர், அந்த பக்கம் திருநெல்வேலி, நாகூர், அங்கங்க தூரமான இடத்துல அவங்கள போட்டிருக்காங்க. வேலை டியூட்டி கிடைச்சிருக்கு, கவர்மெண்ட் வேலை. Those who have studied with her, they have been transferred to many places. Coimbatore, these that in different places they've got their government job. நம்ம கொஞ்சம் படிச்சிருந்தா கிடைச்சிருக்கும், ஆனால் துக்கமா இருந்திருந்தா. She felt sorrow because if she should have studied, she would have got it. சித்தம் இல்லாம ஒண்ணும் நடக்காது. Without God's will nothing shall happen. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நல்ல ஜெபிக்கிற ஒரு பிள்ளை, ஒரு சகோதரி. It's a sister, she used to surrender herself and pray in God's presence. என்னிடத்துல வந்து அன்னைக்கு நாங்க ஜெபித்து கொண்டிருக்கும்போது வந்து சொல்றாங்க. The other day we were praying that she came and spoke to her. 60.5% கிடைச்சது நல்லது பாஸ்டர். Pastor, it's good that I have received 60.5%. ஏன்னு சொன்னா இப்போ எனக்கு அரசாங்கத்திலிருந்து வேலை கிடைச்சிருச்சு. Now I've got, it is good that I've got government job. ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க. 2 children are there. அரசாங்கத்திலிருந்து இப்போ எனக்கு ஆர்டர் வந்துட்டு நான் ஜாயின் பண்ண போறேன். I've received an order from government, I have to join now. ஜாயின் பண்ணியாச்சு. வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. She has joined. ஜாயின் பண்றது ஜாயின் பண்ணிட்டாங்க. Now she has joined. அப்ப அரசாங்கத்திலே எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு. I've got this government job. வேலை கிடைச்சது பெருசு இல்ல. It's not great. எனக்கு திருவள்ளூர்லயே கிடைச்சிருச்சு. It is not great that I've got திருவள்ளூர் மாவட்டத்துல கிடைச்சிருச்சு. In the district of Tiruvallur I've got it. Hallelujah. Hallelujah. எப்படி இந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்றாரு? How Lord is making this to come to pass. பாருங்க, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் கிடைக்காதது போல இருந்தாலும் அதுல ஒரு நன்மை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கார். மறந்துடாதீங்க. So children are there, they'll feel that as if they're not going to get, but there is a goodness which God has kept in that. இல்லாம போச்சேன்னு சொல்லிட்டு உங்களுடைய இளைப்பாறுதல தேவனோட உள்ள ஐக்கியத்தை, உங்க சந்தோஷத்தை நீங்க இழந்துடாதீங்க. Do not lose the happiness or joy or fellowship with God, thinking that no I've lost it. பாருங்க, இந்த இடத்துக்கு இப்ப ட்ரெயின் இல்லாட்டாலும் பாஸ்டர் நான் 2 வீலர்ல போயிட்டு வந்துருவேன். Pastor, see now even there is no train, I travel with 2 wheeler. From Pattapuram I'm traveling in 2 wheeler. கர்த்தர் எல்லாம் எனக்கு அனுகூலமா செஞ்ச, இது நன்மைக்காக செய்தார். Everything is favorable for me. இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் அந்த தேவன் இருக்கிற இடத்துல கர்த்தர்
கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை தரும்படியா இருக்கிறார். Children of God, wherever you are, God is there to give you victory. உங்களுக்கு மேல் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. There's a banner flying above you. அவர்கள் தாங்கள் பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துல அந்த கொடியை பறக்க விட வேண்டும். Where they have camped, the banners to fly above that. உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்களுக்கு நீங்க ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் சரி. So whatever you are praying for in your life, பறக்கும் படைகள் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. do not forget that it is a banners of army. உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். In your life and my life, the children of God, those who serve God, God is going to give you victory. Pastor Father Bergman அழகா ஒரு பாடல் பாடிட்டாருனே. That is a beautiful song Father Bergman has written. கில்லையே இல்ல வெற்றி பவனி செல்லுவோம். There is no failure for me. I shall possess. ஒரு பாடல் இல்லையா? I shall go forward in victory. வெற்றி பவனி செல்லுவோம். I shall go in victory. நம்ம ஃாதர் பாட்டு அடிக்கடி படிக்காதனால ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. We do not sing father songs often, so we do not. நம்ம பாட்டு படிக்கிறதுக்கே முடியாம இருக்குது இப்போ. We don't even know to sing this our songs. ஏதாவது வெளி கூட்டங்கள் தெரு கூட்டங்கள் வச்சிருந்தா அடிக்கடி அந்த பாடல் எல்லாம் பாடலாம். If street songs, the street meetings, we can sing all this. வெளியில பப்ளிக் ஜனங்க அதை ஈஸியா விளங்கிடுவாங்க. No, public will understand it easily. ஆனா நமக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? But what God has done for us, ஆவிக்குரிய உபதேசத்தின்படி உள்ள பாடல்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். God has given the songs of spiritual doctrines for us. தோல்வி என்பது எனக்கு இல்லை. I don't have any failures. வெற்றி பவனி செல்லுவேன். I shall go forward in possession of victory. அப்படியான உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வெற்றி கொடி பறந்து கொண்டே இருக்க வேண்டும். Because in your life the banners of victory should fly. யெகோவா நிசி எங்களோடு கூட இருக்கிறார். Jehovah Nissi is with me. பாருங்க யோசுவா அங்க மோசேயும் ஆரோனும் ஊரு மலையில மேல நிக்கறாங்க. Moses, Aaron and Hur, they were standing on the mountain. இங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. There is battle below. யோசுவாவிடத்துல கர்த்தர் சொல்லிட்டாரு. God spoke to Joshua. யுத்தம் பண்ணு. Go forward and battle. அமலேக்கிற உன்னுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். I shall surrender Amalekites in thy hands. கொடுத்தாரா ஒப்பு கொடுக்கலையா? Did he not surrender? யெகோவா நிசி. He is Jehovah Nissi. மறைமுகமாக அங்க இருந்து கிரியை செய்கிறார். Indirectly is working. இதற்கு ரகசியம் என்ன? What is the secret? அங்கே மலை உச்சியிலே அங்க பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். In the mountain, above the mountain, they are camped. ஆரோனும் ஊரும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். Moses and Aaron and Hur are there. தேவனுடைய சமூகத்துல மறைந்திருந்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. There are children of God hiding in secret of God's presence and praying. தேவ சந்நிதானத்தில் இருந்து வேண்டிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஜனங்கள் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. Children of God and saints and believers they are there and God's hiding in God's presence and continually praying. ஆகையினால் அவர்களுக்கு ஒரு ஜெயம் உண்டாயிருக்கிறது. Therefore they have a great victory. ஆகையினால் என்ன செய்ய முதலாவது என்ன செய்ய வேண்டுமா? First what we have to do, அவர்கள் அந்த பாளையம் இறங்கி இருக்க வேண்டும். first they have to camp there. இரண்டாவது அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? Second what they have to do, தங்கள் விருதாகிய தங்கள் கொடியிலே தங்கள் கூடாரங்களை போட்டு they have to camp there and then they have to hold their banners in as per their standard. அவர்கள் கொடியை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, not only they are holding the banners, கூடாரங்களுக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். they are inside the camp. கூடாரம் என்று சொன்னால் என்ன? What is the meaning of tent? கூடாரம் என்றால் விசுவாச ஜீவியம். Tent signifies faith life. பக்கத்துல பார்த்து போனால் கூடாரம் என்று சொன்னால் நாம் அந்நியரும் பரதேசிகளுமான ஒரு வாழ்க்கை. Tent means life of pilgrimage, life of stranger. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Praise be to God's holy name. முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் இவர்கள் இந்த பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று எண்ணி அறிக்கை பண்ணி கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Abraham, Isaac and Jacob, they confessed that they were strangers and pilgrims in this earth. எபிரேயர் 11 அதிகாரம் 9 வசனத்தை நீங்க வாசித்தால், when we read Hebrews chapter 11 verses 9, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரத்திலே குடியிருந்தான். By faith he dwelt in the land of promises as in a foreign country, dwelling in tents with Isaac and Jacob, the heirs with him of the same promise. விசுவாச ஜீவியம், faith life. கூடாரத்தில் தங்கி இருக்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? What is a life living in tent? ஒரு பரதேசியை போல வாழுகிற வாழ்க்கை. It's a life of pilgrim. வீட்ல மட்டும் எழுதி போட்டிருப்பாங்க. The house they would have written. என்ன வசனம் எழுதி போட்டிருப்பாங்க? What verse? நான் பரதேசியாய் தங்குற வீட்டில். It is in the place where I'm dwelling like a pilgrim. பிரமாணங்கள் எனக்கு எப்படி இருக்கு? கீதங்களா இருக்குது. Your laws are song for me. சொல்ற வழிய அந்த போர்ட்ல தான் இருக்கும் பரதேசிய போல. It is only in the board it will be referring pilgrim. ஆனா இவங்க என்ன செய்வாங்க? What they'll tell, ஐயோ எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கலையே, I have not got good house, எனக்கு எத்தனை காலம் தான் இந்த வாடகை வீட்ல இருக்க போறேன், how long am I going to live in a rental house, ஐயோ இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டி இருக்குது, it is required for me to move from this place to another, அங்க போக வேண்டி இருக்குது, again from that place to that place, இன்னைக்கு சீக்கிரம் நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேனோ, soon will I go pass away from this world. சிலர்கள் எல்லாம் பயம் அப்படியே, people fear, நான் சீக்கிரம் செத்து போயிட்டா என்ன
பண்றது? What is going to happen if I die நான் soon? சீக்கிரம் செத்துருவனோ? Will I die soon? இந்த பரதேசியா இருக்கிற நமக்கு இந்த பூமி நிரந்தரமானது நிலவரமானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. We are pilgrims and this world is not permanent for us. பரதேசிய போல இருக்கிறோம். We are living like pilgrim. எப்ப காலி பண்ண சொன்னாலும் காலி பண்ணி போய்கிட்டே இருக்க Whenever it is வேண்டியது. required to vacate, we have to அதுதான் vacate. அவர்கள் கூடாரத்தில் வாசம் பண்றது. That is why they lived in tents. அதனால முற்பிதாக்கள் பாட்டல்ல பாடினாங்க, கூடாரவாசிக லாகோ நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ, கூடாரவாசிகளாகோ நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ, கைவேலை அல்லாத வீடொன்றே மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ, கைவேலை அல்லாத வீடொன்றே மேலே நான் செய்வேன் என சொல்லி போகலையோ, ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அன்பினோர் கானந்தமே, இயேசு அண்ணலை அன்பினோர் கானந்தமே. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. அப்ப பரதேசிகள் எப்படி இருப்பாங்க? How the pilgrims live. பாருங்க, ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு இந்த பரதேசிகள் அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க பாருங்க, அங்கங்க. See, the pilgrims will be moving from one place to ஒரு another. இடத்துல இருப்பாங்க, ஒரு பாலத்துக்கு கீழே இருப்பாங்க கொஞ்ச காலம். They'll live under the bridge for some ஒரு இடத்துல time. போனா ஒரு இடத்துல ஒரு வனாந்தரமான ஒரு காடு பகுதியில ஒரு செட்டை போட்டு உட்கார்ந்து They'll live in a forest with a tent. ஒரு மாசம் 2 மாசம் 6 மாசம் ஓடும். 6 months they'll pass. காலி பண்ணுங்கன்னா உடனே அதை தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. If there is this, they move from that place to another place. போய்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு. They'll move from one place to நல்ல another. ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க சிலர். There are some people very strong. இல்ல ஒண்ணு விட மாட்டேன், நான் இந்த ஊரை விட்டே போக மாட்டேன், I shall not move from this இந்த place. தேசத்தை விட்டு நான் போக I shall மாட்டேன், not move from this nation. வேண்டாம் இந்த பூமியிலேயே எனக்கு இருந்தா It போதும். is enough that I shall live in this இல்ல earth. இல்ல எப்ப கத்தர் கூப்பிட்டாலும் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறவர்கள்லாம் பரதேசிகள், கூடாரவாசிகள். Pilgrims and people those who live a tent are called, wherever God is going to call them. அதனால அவர்கள் கூடாரத்தில் வாசம் பண்ணினார்கள். That is why they lived in tents. அந்த பூமியில நாம் இருக்கிற காலத்துல ஒரு பரதேசிகளா எண்ணிக்கொண்டிருக்கிற வாழ்க்கைக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுது கர்த்தர் அழைத்தாலும் போவதற்கு ஆயத்தமா இருப்பார்கள். Children of God, those are thinking that they're living in tent as pilgrims, they are prepared to go wherever God calls them. போய்கிட்டே இருப்போம் டாடா காட்டிட்டு. We have to just shake hands and கர்த்தர் move forward. கூப்பிடுறாரா, கர்த்தருடைய சத்தம் கேக்குதா, கர்த்தர் என்னை அழைக்கிறார், நான் போயிட்டு இருக்கிறேன். God's voice is coming and God is calling me. I shall எத்தனை move நாள் forward. இதெல்லாம் புடிச்சு உட்கார வச்சிட்டு இருக்கிற போறீங்க? How shall you are going to do ஒரு this? நாள் இந்த பூமி நமக்கு நிரந்தரமானது This அல்ல. earth is not permanent for us. நமக்கு தேவன் நமக்காக இந்த பூமிக்குரிய கூடாரம் அல்ல, பரலோகத்தில் நமக்கு மேன்மையான ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி வைத்துக் God கொண்டிருக்கிறார். is preparing excellent tent and tabernacle in the heaven, not is it temporary tent. ஆகையால் இந்த பூமியில் இருக்கும்போது நீ கூடாரவாசி என்பதை மறந்து விடக் கூடாது. So do not forget that you are a pilgrim when you are living in this earth. இந்த பயிற்சி எங்க ஊழியக்காரங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு தர்றார். The Lord is giving this training for the saints. எங்களுக்கு பயிற்சியின் காலங்களில் அல்லது எங்களுடைய கூட எங்களை நடத்துறவர்கள் எல்லாம் அப்படிதான் எங்களை நடத்துனாங்க. During training period, those who led us, they taught us this. அந்த நடத்துதலுக்கு இன்னைக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சு நடந்து. Even today we obey to all those leadings. இந்த இடத்துல இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துக்கு போச்சா சந்தோஷமா போய்கிட்டே இருப்போம். They asked to go from one place to another place with joy. We move forward. இன்னொரு இடத்துக்கு போன பிறகு அந்த இடத்தை பிடிச்சிட்டே இருப்பாங்க. The people move from this place to another place, they catch hold of that. தேவ சமூகத்துல நான் சொல்லுவேன், In God's presence I'll tell. இன்னைக்கு வரைக்கும் தேவ சமூகத்துல என்னால தைரியமா நல்ல மனசாட்சியோட சொல்ல முடியும். With pure conscience I can tell that in God's presence. நான் கோயம்புத்தூர்ல பல இடங்கள்ல ஊழியம் செய்தேன். I did ministry in many places. Coimbatore, மேட்டுப்பாளையத்துல இருந்தேன், Mettupalayam, சத்தியமங்கலத்துல இருந்தேன், Satyamangalam, உடுமலைப்பேட்டையில இருந்தேன், Udumalapet, சூலூர்ல இருந்தேன், Sulur, பழனியில இருந்தேன், Palani. இப்படி பல இடங்கள்ல ஊழியம் செய்துட்டு Many places I did my ministry. அது பல திருச்சியில புதுக்கோட்டையில I was வந்திருந்தேன். there in Trichy, பல Pudukkottai, இடங்களில ஊழியம் செய்த ஒவ்வொரு இடங்களில பார்த்தேன், தாராபுரம், Tarapuram, அந்த பக்கம் பாலக்காடு, Palakkad. இப்படி பல இடங்களில இருக்கும் போதெல்லாம் in many places I moved forward in the ஒரு ministry. இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போங்கன்னு சொல்லிடுவாங்க. They'll transfer me from one place to another place. சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் இல்ல நாங்க இன்னைக்கு இந்த வாரம் கூட்டம் முடிச்சிட்டு எல்லாம் நல்ல ஒரு சபையில ஒரு சாட்சி சொல்லிட்டு விசுவாசிகள் எல்லாம் பார்த்து ஸ்தோத்திரம் போட்டு உம்மா கொடுத்துட்டு அப்படி போலாம்ங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. And after let's end this service and greet these believers and tell them and give a good testimony, let's move forward. No, it is not so. அந்த சத்தம் கேட்டவனே எக்கால சத்தம் பாஸ்ட் போன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம்
ஒரு காரியத்தை யோசிக்க மாட்டேன், அப்படியே விட்டுட்டா என் ஸ்பிரிட் அங்க போயிரும், இந்த இடத்தை பற்றி சுத்தமா மறந்துடுவேன். When you hear the voice of the trumpet, immediately when you hear the voice of pastor, move forward. That's all. Do not remember this place. I'll move forward just like that. விசுவாசிகளோடு நல்ல இப்போ இருக்கிறத காட்டி ரொம்ப அன்பா இருப்பேன். Compared to now, I'll be with great love with the believers. எல்லாமே நான் பாட்டுல புறப்பட்டு போயிடுறேன். I'll not even tell them. Just move forward. புறப்பட்டு போற எல்லாம் வந்துட்டாங்க, எப்படியோ கேள்விப்பட்டு. Once I was started and they heard that they came, அழுகுறாங்க எல்லாரும். they started to weep badly. நான் சிரிச்சிட்டே போறேன். With smile I move forward. விசுவாசிகள் சொல்றாங்க, believers told, இதான் ஊழியக்காரங்களை நேசிக்க கூடாது. that is why we should not love the servants of God. நல்ல அன்பா இருந்தாங்க பாத்தீங்களா? Say they were with love. நல்ல எவ்வளவு அன்பா இருந்தாங்க. So much love they had. நம்ம இப்படி அழுகுறோமே, இப்படி துக்கப்படுறோமே நினைச்சிட்டாவது அவர் ஃபீல் பண்றாரா? See, he is not even feeling we are with grief and sorrow. அவர் ஏதா ஃபீல் பண்றாரா? He is not even feeling that. அவர் பாட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறார். He is just moving forward. அந்த ஊழியக்காரங்க புத்தியே இப்படிதான். This is what the mind of the servants of God. விட்டுட்டு அங்க கடைசில போயிட்டே இருப்பாங்க. They leave this place and move forward to another place. ஹalleluya, hallelujah. அதுக்கு பிறகு இங்க உள்ள ஊழியக்காரங்க விசுவாசிகளிடத்துல யாரிடத்திலும் தொடர்பு வைக்க மாட்டாங்க. I'll not have any connection with the believers after that. வாங்கிட்டு அவங்க அட்ரஸ் வாங்கிட்டு நான் இங்க வரும்போது உங்க வீடுகளுக்கு வர இந்த மாதிரி வேலையே வச்சுக்கணும். I'll not take their address or contacts to come later days. அவங்களே வந்தாங்க, அந்த வழியா போனானா கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வருவேன் வெளியே. When I pass through, when they call, I'll go. அவர்களுக்கு நடத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரர் நியமிச்சாச்சு. There is a servant of God appointed for them to guide them. அவங்க நடத்தி கொண்டு போவாங்க. And they shall lead them forward. நம்முடைய கிளை சபைகளிலே அப்படிதான் நடந்து கொண்டிருக்கு. Similarly also in our branches. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் அங்க வரணுமே, பாஸ்டர் இங்க வரல, எங்க வீடுகளுக்கு வரல. சில பிரான்ச்ல உள்ளவங்க எல்லாம் என் மேல கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. People who are in branch, they feel bad about me because I'm not going to their houses. நாடில வருவாங்க, இப்ப மட்ராஸ் போன உடனே ஒண்ணு வர்றது இல்ல. They are going and now they பெரிய இடத்தை பாஸ்டர் பார்த்துட்டாங்க. See, a pastor has seen a big place. அங்க நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்க. There is a servant of God appointed there to lead you. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு காரியம்னா அவங்க கிட்டல சொல்லுங்க, உங்க ஊழியக்காரங்கட்டல சொல்லுங்க. Whatever is there, tell to talk to them. அங்க இருந்து தான் பிரகாசிப்பா. Because Lord shall brighten from that place. அப்படியே அந்த வீட்டுகளுக்கு போனால அங்க உள்ள ஊழியக்காரரை அழைச்சிட்டு போவோம், அந்த ஊழியக்காரருடைய பெர்மிஷன்ல தான் போவேன். Even if I go to their houses, I with the servants of God, their permission, I go there. சில பிரான்ச்ல உள்ள விசுவாசிகள் தசமபாகத்தை அங்க கொடுக்க மாட்டாங்க, என் கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. Some branch believers, they give the tithes to me and they'll not give there. நான் அதை வாங்கி திரும்ப அந்த ஊழியக்காரங்க கையில தான் கொடுப்பேன். I receive it and give it to the servants of God that place. போனா பாஸ்டர் வந்துட்டா நிறைய கொடுப்பாங்க, உடனே வாங்கி அங்க தான் கொடுத்துட்டு வருவோம். அந்த ஊழியக்காரங்க எனக்கு என்ன காணிக்கை தருவாங்களோ அதுதான் வாங்கிட்டு வருவேன். They give me more offerings when I come, when they see me. I take it and give it back to the servants of God, those who are appointed there in branch. நமக்கு எதுக்கு அந்த பைசா? Why I need that money? நமக்கு எதுக்கு அந்த காசு? Why it is required? அதுலயே உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். Why we live a life without truth in that? பிரியமானவர்களே, beloved, நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்க கர்த்தர் அனுப்புனாலும் போய் கொண்டே இருக்கணும். In our life, wherever God asks us to go, we should move forward. அப்படிப்பட்டவங்க தான் இந்த பூமியில இருந்து பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. They are the people those who are prepared to go to heaven from this earth. நிச்சயமா நான் பட்டாபிராம்ல அடிக்கடி சொல்லுவேன். In Pattabram I often say this. கர்த்தர் என்ன ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு புதுக்கோட்டை கொண்டு வந்தாரு. Lord brought me from one place to Pudukkottai. புதுக்கோட்டையில இருந்தேன். I was there in Pudukkottai. செய்து கொண்டிருந்தேன். I was doing ministry. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கர்த்தர் போட்டார், நான் இங்க வந்துட்டேன். Lord gave me transfer and now I have come to this place. இங்க பட்டாபிராம்ல இருந்து ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேன். I am being here in Pattabram doing ஊழியம் ministry. செய்துட்டு இருக்கேன். திடீர்னு கர்த்தர் போ கேரளாக்கு போ, இல்ல ஸ்ரீலங்காக்கு போ. If God is asking me to go to Kerala or Sri Lanka, போன்னு சொல்லிட்டு போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா அதற்கேற்ற ஊழியக்காரங்க கையில இந்த சபையை ஒப்பு கொடுத்துட்டு போவேன். if there is a compulsion to go to North India, I'll appoint the right servants of God and then move forward. அப்படி தூரத்துல இருக்கும்போதாவது உங்களை பத்தி கேள்விப்பட்டாது சந்தோஷப்படுவேன் ஆவியிலே. I will feel glad when I hear about you in my spirit. ஆகையினால இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் தங்கள் கூடாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கூடாரத்துக்குரிய வாழ்க்கை. This is the Christian life and life of living in tent. இதுதான் இப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஒரு கூடாரத்தில் அப்படிப்பட்ட அனுபவமா வாசம் பண்ணுகிறவர்கள் மேலதான் அந்த கொடி பறந்து கொண்டே இருக்கு, வெற்றி நடந்து கொண்டே இருக்கு. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் வெற்றி தந்து கொண்டே இருப்பார். So those who live like this life, those who are dwelling like this, and there above them there will be banners flying. மூன்றாவது அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? Third, what they have to do. அந்த ஒரே வசனத்தில் இன்னொரு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. The same verse, there's another condition given. ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இருக்க வேண்டும். And they have to camp around the tent of meeting. ஒன்று அவர்கள் அந்த கொடியை பிடித்திருக்கிறார்கள். One, they have to hold the banner. இரண்டாவது அந்த கூடாரத்தில் தான் அவர்கள் வாசம் பண்ணுகிறார்கள். Second, they are living in the tent. மூன்றாவது Third, ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக அவர்கள் பாளையம் they have to camp around the tent of meeting in the community's tabernacle. எழும்புனவன எங்க தான் பார்க்கணும்? When they wake up, when they have to see, ஸ்தம்பத்தை தான் அவர் பார்த்து கொண்டிருக்கணும். they have to see the pillar of cloud. அவர் எழும்புனவன அந்த அக்கினி ஸ்தம்பத்தை தான் பார்த்து கொண்டே They have to see இருக்கணும். the pillar of fire when they wake up. அவர்களுடைய முகங்கள் வேற பக்கம் திரும்ப கூடாது. Their face should not turn here. தேவனையே தரிசித்துக் கொண்டிருக்க வேண்டும். They have to see the God. அவர்கள் தேவ ஆலயத்தை அவர்கள் தரிசித்துக் கொண்டிருக்க They have to வேண்டும். continually see the temple of God. உன்னுடைய முகத்தை கர்த்தருடைய சமூகத்துக்கு மறைவாக நீ உன் முகத்தை திருப்பிக் கொள்ள கூடாது. You should not
turn your face hiding from God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பூமியில இருக்கிற வாழ்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆராதனை கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், தேவனுக்கு ஆராதிக்கணும், துதிக்கணும், தேவனை மகிமைப்படுத்தணும், கர்த்தருக்கு அடுத்த காரியம் இதுதான் உங்களுடைய சிந்தையும் பாரகமா இருந்து Children கொண்டே of God, whenever you are living in this world, you have to see God's temple, you have to do in God's ministry, you have to continually engage yourself in God's activities. அவர்கள் அந்த முகத்தை வேறு பக்கம் திரும்ப கூடாது. They should not turn their face to other side. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்துல In the days of Ezekiel prophet, ஒரு பல விதமான சம்பவங்கள் நடந்தது. there are many unforeseen situations அப்ப இந்த happened. ஜனங்களை பத்தி கர்த்தர் சொல்றாரு. So Lord spoke to them about this people. எசேக்கியேல் 8 அதிகாரம் 16 வசனத்தில் நீங்க வாசித்தீங்க. When we read Ezekiel chapter 8 verse 16, அந்த 16 வசனத்துல கீழ்ப்பகுதியில் நீங்கள் வாசிச்சு பாருங்க. when you read the verse 16 below, அவர்கள் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். it is written that there were 25 men with their back towards the temple of the Lord and their faces toward the east, and they worshiped the sun towards the east. அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி கண்ட தரிசனத்துல In the vision of Ezekiel, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களா? how the children of Israelites, தங்கள் முதுகை எங்க காட்டுகிறார்கள்? where they're showing their back towards, கர்த்தருடைய ஆலயத்துக்கு. they're showing the back towards the temple of the Lord. முகத்தை எங்க பக்கம் திருப்பி இருக்காங்க? Where their faces are, வேற பக்கமா கிழக்கு திசைக்கு நேராக. their faces toward the east. அப்ப என்ன அர்த்தம் இங்க? So what does it mean? இங்க என்ன செய்கிறார்கள்? மற்ற உலக காரியங்கள், சூரிய நமஸ்காரம், They are worshiping the sun. உலக காரியங்களை மேன்மையா நினைச்சு They பார்த்துக்கிட்டு are thinking இருக்காங்க. worldly things as excellent for உலகத்துல them. ஒரு கற்பனை சொல்லிட்டு அதை மேன்மையா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. There is some proverb told in this world. They think உலகத்துல about யாராவது சில கட்டுக்கதைகளை சொல்லிட்டு அதை தான் பார்த்துக்கிட்டு they think about they imagine about the worldly built up stories. உலகத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா உடனே அதை தான் மேன்மையா நினைச்சு கொண்டிருக்காங்க. Whatever is miracle is happening, they think about that. அற்புதங்களை அடையாளங்களை நம்பி அதை பார்த்துட்டு நீ பின்னாடி போவாதீங்க. கடைசி காலத்துல பிசாசு அற்புதங்களோட தான் அந்தி கிறிஸ்து உள்ள வருவான். Wonders and signs will happen in this world. Do not follow that in last days. Antichrist shall also do this. அந்தி கிறிஸ்து உள்ள வரும்போது பல அற்புதங்களோட அடையாளங்களோட வருவான். விசுவாசிகள் ஊழியக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. Believers and children of God and servants of God, be careful. Antichrist when he enter, he shall enter with wonders and signs. நடக்குதுன்னு சொன்ன உடனே நீ அவனை நமஸ்கரிச்சிட்டு பின்னாடி போயிராத. Who is doing wonder, do not follow and serve him. தேவனாகிய கர்த்தர் நீ எப்படி இருக்கிறன்னு பார்க்கிறதுக்காகவே சிலதை நடத்துவார் ஆண்டவர். Your Lord the God shall do certain things to test you. இந்த அற்புதங்கள் அல்ல ஆண்டவர், உம்முடைய வார்த்தையை நான் முழுதுமா நம்பி. No Lord, I do not believe in wonders, but I believe in your word. நீங்கள் உபாகம புத்தகத்தில் அதை பற்றி நீங்க வாசிக்கலாம். When we read the books of Deuteronomy, உபாகமம் 13 அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, when we read in Deuteronomy chapter 13, அதுல கர்த்தர் அந்த அவர் தீர்க்கதரிசிகளுக்கு பல அற்புதங்கள் வார்த்தைகள் எல்லாம் வரும். அது சொன்னதும் சில நடக்கும். உபாகமம் 13 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கு. 4 we read in Deuteronomy chapter 13 from verses 1 to 3. நீங்கள் கர்த்தரை சேவிங்க. Oh, serve God. அவர் சத்தத்தை கேளுங்க. Hear the voice of God. 4 வசனத்தை நீங்கள் அவருக்கு பயப்படுங்க. You fear God. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. Keep his laws. அவருடைய சத்தத்தை கேளுங்க. Hear his voice. அவரை சேவிங்க. Serve him. அவரை பற்றிக்கொள்ளுங்க. Cling to him. அதை விட்டுட்டு leaving that, நீங்க என்ன செய்யுங்க? மற்ற அற்புதங்கள் அடையாளங்களால் நடக்குது பாத்தீங்களா? See the wonders and signs are happening. சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சிட்டு பாத்தீங்களா? See the prophetic word is getting fulfilled. அந்த ஆளை நீ வணங்கிக் கொண்டு அந்த ஆள் பக்கமா உன் முகத்தை திருப்பாத. Do not serve this man and turn your face towards that man. அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேராக தங்கள் முதுகை காட்டினார்கள். They are showing their back towards God's temple and tabernacle. எபிராயீம் புத்திரரோ யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள் என்று சொல்லி It is told that the children of Abraham showed their back in the days of battle. முதுகு காட்டாதே. Do not show your back. தேவ சமூகத்தில் தேவனை தரிசித்துக் கொண்டே இருங்க. In God's presence serve God and look up to him, see him. சங்கீதத்தில் தாவீது சொன்னது போல, and Psalms David says, நான் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். In righteousness I shall see your face. நான் விழிக்கும்போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். When I wake up I shall be satisfied with your image. லோத்து அதுபடி செய்யலங்க. We have not done. லோத்து எதுக்கு நேரா கூடாரம் போட்டிருந்தான்? Lot very set his tent. லோத்தை பத்தி வேதம் என்ன சொல்லி இருக்குது? What does scripture say about Lot? எழும்புன உடனே எங்க பார்க்கறானா? When he woke up in the morning, சோதோமுக்கு நேரா கூடாரத்தை போட்டிருந்தானா? he set his tent towards Sodom. ஆதியாகமத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் கூடாரத்தை எதற்கு நேரா போட்டிருந்தான்? In Genesis where he set his tent, சோதோமுக்கு நேரா கூடாரத்தை போட்டிருந்தான். right in front of Sodom it was set. அப்படிதான் எழும்புன உடனே டிவி ரிமோட்டை வச்சிட்டு உடனே ஆன் பண்ணி பார்க்கணும். Today morning when we wake up immediately we switch on the TV. எழும்புன உடனே அவங்க மொபைல்ல பார்க்கணும். Immediately wake up they see mobile phone. வந்திருக்குது அப்பப்ப வாட்ஸ்அப். எழும்புன உடனே when they wake up immediately they see WhatsApp. பிசாசு போட்டு அலக்கழிச்சிட்டு இருக்கு இன்னைக்கு. No, the demon is troubling you. எங்க உன் கூடாரத்தை
உங்களுடைய பார்வை எங்க வச்சுக்கிட்டு இருக்கிற? Where have you set your sight? உங்களுடைய நோக்கம் எங்க இருக்குது? Where is your intention? உங்களுடைய முகத்தை எதிர் பக்கமாய் திருப்பி கொண்டிருக்கிறீங்க. Where have you turned your face toward? வேறு பக்கமா உங்களுடைய முகத்தை திருப்பாதீங்க. Do not face your toward the other side. தெய்வீக காரியத்திற்கு நீங்கள் என்ன செய்ய நேராக உங்களுடைய முகத்தை காண்பிக்க வேண்டும். Turn your face towards divinity. தேவனை மறந்து விட கூடாது. Do not forget God. தேவனுடைய சமூகத்தை நீங்கள் ஒரு நாள் மறந்து போக கூடாது. Do not leave God's presence. தெய்வீக அனுபவத்தை மறந்து விட கூடாது. Do not leave God's presence, divine experiences. அடையாளங்களை காட்டில உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வீக காரியங்கள் வருதா, சுபாவங்கள் கிடைக்குதா, அதான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. Compared to wonders and signs, you have divine attributes that is greater than that. தேவன் நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்க மேன்மையாக விலையேறப்பட்டதாக நினைக்காத. Do not think precious these wonders and signs are. நீங்கள் அவைகளை மேன்மையாக நினைக்காதீங்க. Do not think that it is great. தேவன் நமக்கு நம்முடைய ஆண்டவர் விலையேறப்பட்ட 3 காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார். தெரியுமா? Our God has given a precious 3 things. Do you know that? நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்த 3 விலையேறப்பட்ட காரியங்கள் என்ன தெரியுமா? You know what is the 3 great precious things God has given? அவர் நம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். One is He has given His precious blood for us. விலையேறப்பட்ட இரத்தத்தினால் விலை இல்லாம கிடந்த நம்மளை தூக்கிட்டார் உயர்த்தி. With His precious blood we were without any price. He has lifted us up. பாவி பெரிய பரிசுத்தவானா நிக்கிறான். Sinner, he is now a great saint. துன்மார்க்க பாருங்க இப்போ ஒரு பெரிய நீதிமானா நிக்கிறான். A wicked man, now he is a great man of just now. தரித்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். A poor man who was in lowliness. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தம் அவனுடைய பாவத்தை மன்னித்து சாபத்தை நீக்கி துர்க்குணத்தை மாற்றி இன்னைக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யவானா நிறுத்தி வச்சிருக்குது. Blood of Lord Jesus Christ has cleansed him of his sins. Now he has become a rich man, a man of God now. அதனால தான் விலையேறப்பெற்ற திரு ரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேறப்பெற்ற திரு ரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேறப்பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக உன்னை இல்லை என்னை விலையேறப்பெற்றவனாய் மாற்ற. படிக்க பாப்போம். விலையேறப்பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. மண்ணையிலோ அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. ஹல்லேலூயா. அன்னையிலோ அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. விலையேறப்பெற்ற திரு ரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேறப்பெற்ற திரு ரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேறப்பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேறப்பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் விலையேறப்பெற்றது. One his blood is precious. விலை இல்லாம கிடந்த என்ன அவர் தூக்கிட்டார். We were without price, he has lifted me up. தெரியாத ஒரு மனுஷன், a man without any value, பைத்தியமான ஒரு மனுஷன், an insane man, ஒன்றுமில்லாத மனுஷன், a man without nothing, ஒரு இழிவான மனுஷன், a man who is lowliness, பலவீனமான மனுஷன், a weak man. இன்னைக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்றினதுக்கு என்ன காரணம்? What is the reason that now he has changed his life? வெள்ளக்காரன் கொடுத்த பணம் இல்ல, it is not the money of foreigners, கொடுத்த உதவி இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க. கிறிஸ்தவம் என்றாலே வெளிநாட்டு பணம் தான் இவங்களுக்கு குமியுதுங்கறாங்க. Christianity they say that it is foreign fund. இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தங்களை தூக்கி எடுத்துருச்சுங்க. The blood of precious blood of Jesus has lifted me up. ஞானம் இல்லாத எங்களை ஞானிகளை வெட்கப்படுத்தக்கூடியவர்களாக மாற்றிட்டு இந்த இரத்தம். This blood has shamed the wise. பேதைகளாக இருந்த எங்களை we were fools. ஞானிகளை வெட்கப்படுத்தக்கூடியவர்களாக மாற்றிடுச்சு. It has changed so that we shame the wise. இரத்தம் விலையேறப்பெற்றது. His blood is precious. விலையேறப்பெற்ற இரத்தத்தை எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். He has given his precious blood. அது மாத்திரமல்ல, இரண்டாவது not only that, second, இதை பற்றி 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்றார் பவுல் அப்போஸ்தலன். First Peter chapter 1 விலையேறப்பெற்ற இரத்தம் என்று சொல்றார். he is telling his precious blood. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா when we read 1 Peter chapter
chapter 3. விலையேறப்பட்ட சுபாவங்களை தந்திருக்கிறார். He is given a precious புறம்பான attributes. அலங்கரிப்பு அல்ல. It is not outward ஒரு beauty. காலத்து ஸ்திரீகள் பூர்வ காலத்து ஸ்திரீகளை போல Ancient women. பூர்வ காலத்து ஸ்திரீகள் வெளிரங்கமான அலங்கரிப்பை அவர்கள் அலங்கரித்துக் கொள்ளவில்லை. It is not the outward adornments. அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ, What Lord did them? வேறு சாந்தமும் அமைதலுமான இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அலங்காரமா இருக்குது. அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. The attributes, the nature, the attributes of divinity, which is precious in God's sight. இயேசு கிறிஸ்துவுக்கு தந்திருக்கிற விலையேறப்பட்ட சுபாவங்கள், the precious attributes which God has given. சாயலுக்கு ஒத்ததான சாயலை கர்த்தர் தந்திருக்கிறார். The image of Christ which has given to us. எந்த மனுஷனையும் அசைச்சிற இந்த சுபாவம். This character shall move any man. இதைதான் நம்முடைய தேச தந்தை, பாரத தேச தந்தை மகாத்மா காந்திஜி அதை கைக்கொண்டார். That is what the father of nation Mahatma Gandhi, he kept it, he followed it. குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். Those who are meek shall inherit the earth. அதுதான் அவர் சத்தியாகிரகத்தை அவர் கொண்டு வந்தார். That's what he did in Satyagraha. வேண்டாம், நாங்கள் ஆயுதங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட போறோம். He told there is no violence. இந்த ஆயுதங்களை கொண்டு நாங்கள் இந்திய தேசத்தை நாங்கள் விடுதலை வாங்கி சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க முடியாது. No, with violence we cannot inherit the independence, he told. நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக அமைதலோடு யுத்தம் பண்ண போகிறோம். With quietness and meek we are going to do battle. சொல்லி கொடுத்தது யாரு? Who taught this? இந்த விலையேறப்பட்ட சுபாவத்தை காண்பித்து கொடுத்தது யாரு? Precious nature, who showed this? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, beloved, this is Lord Jesus Christ. கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது ஒரு மனுஷனுக்கு விலையேறப்பட்ட, அவனுக்குள்ள வறுமை உண்டாக்குற, அவனை அழிக்கிற சுபாவத்தை மாற்றி இவனை ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய சுபாவம், பண்புள்ளவனாக மாற்றி விடுகிறார். A man when he comes into Christ, a nature of Christ is given, a quietness is given. மூன்றாவது விலையேறப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் தருகிறார். Third is God is giving a precious faith. அணிந்து போற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும். The gold shall be tested in the fire. அதை காட்டிலும் விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம். Compared to that, the precious faith. விலையேறப்பட்ட விசுவாசத்தை 2 பேதுரு 1 அதிகாரத்திலே பேதுரு அப்போஸ்தலன் சொல்றார். 2 Peter chapter 1 Peter says. 1 பேதுரு 1 அதிகாரத்திலே 1 Peter 1 he says. அதை காட்டிலும் விலையேறப்பட்ட விசுவாசம். Compared to the precious faith. அதனால பிரியமானவர்களே, so beloved, விலையேறப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க நல்ல போராட்டம் போராடுங்க. For the precious faith run your race. கர்த்தர் வரும்போது உங்களிடத்துல கேட்பார். Lord shall when he come back he shall ask you. கொடுத்தது எங்கன்னு கேட்பார். He'll ask where is that which I given to you. என்ன கேட்க போறார் உங்களிடத்துல கொடுத்தது? So he's going to ask you back. விலையேறப்பட்ட ஒரு பொருளை உங்க கையில கொடுத்திருக்கிறார். A precious thing he has given to you. பொருள் என்ன? உங்க கையில கொடுத்த விசுவாசம். That is the faith. அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. Keep the faith on him. பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்ற, நல்ல போராட்டம் போராடினேன். That's what Saint Paul says. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I fought a good fight, I preserved my faith. விசுவாசத்தை இழந்துராதீங்க. Do not lose your faith. உங்க கையில இருக்கிற விலையேறப்பட்ட ஒரு பொருள் இருந்துச்சுனா அதை எவ்வளவு பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறீங்க? If you have a precious thing, how do you so much you preserve it? நல்ல வைரம் இருந்துச்சுனா எவ்வளவு பத்திரமா பூட்டி பாத்துக்கிட்டே இருக்கீங்க? So whatever precious you keep lock it, you take it. நிறைய பைசா இருந்துச்சுனா அதை உள்ள வச்சு அப்பப்ப இருக்குதான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. The money you keep it and often you see that, check it out. ஜொல்லு நகை எல்லாம் கிடைச்சிச்சுனா அது பத்திரமா இருக்குதான்னு அப்பப்ப தடவி பாத்துக்கிடுறீங்க. The jewels and the ornaments you often check and keep it. பாக்குறத காட்டிலும் அவுத்தும் பாத்துக்கிடுறாங்க அதுல. Compared to that you open and often check it. இல்ல செல்லறங்கள அதை அவுத்து பாத்துக்கிடுறோம் பாஸ்டர். Pastor, I often open and check that. அது விலை உயர்ந்தது. Because it is precious. அது பத்திரமா பாதுகாக்கப்படணும். It has to be protected safely. சுபாவங்கள் விலையேறப்பட்டது. Your attributes is கர்த்தர் precious. தந்திருக்க விசுவாசம் விலையேறப்பட்டது. The faith is precious. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்க அவருடைய இரத்தத்தினால் உண்டான சுத்திகரிப்பு, அது மறந்துடாது, சுத்திகரித்து கொண்டே இருங்க. அப்போ The sanctification is precious which is given, often sanctify yourself. சுத்திகரிக்கப்பட The more continually sanctify. தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்களாய் In the sight of God you shall be precious. Hallelujah. Hallelujah. ஆகையினால தேவன் நம்மை இந்த மேன்மைக்குள்ள அவர்கள் நம்மை நடத்தி கொண்டே போகிறார். So Lord is leading us in this excellence. தெய்வீக காரியங்களை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போய் விட கூடாது. Divine things do not ever forget it. நீங்கள் தெய்வீக காரியங்களை மறந்து போக கூடாது. எப்பொழுதும் அந்த காசிரி கூடாரத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். And continually look towards the tabernacle. லோத்து சோதோமை நோக்கி பார்த்து கொண்டபடியால் தான் அவருடைய பிள்ளைகள் அக்கிரம செய்ய காரணமாக. Because Lot looks towards Sodom, these children were wicked. அவர்களுடைய காரியங்களை பார்த்து இருதயத்தில் வாதிக்கப்பட்டார். Because they continually saw that and they were troubled in their heart. பார்த்து இருதயத்தில் வாதிக்கப்பட்டார். The wickedness, the iniquities they saw, they were troubled in their heart. தான் செய்யல. They did not do that. பாவ துன்மார்க்க காரியங்களை செய்வதற்கு தனக்கு பலனும் இல்ல. They did not have strength to do all the sin and wickedness. அவன் நீதிமான் என்று தான் வேதம் சொல்லி இருக்கிறது. Scripture says they are just man. இருதயத்துக்குள்ளே வாதிப்பு. But trouble in the heart. வேதனை. Pain. ஆனா அவருடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க? What his children did? அவர்கள் அந்த பாவ கிரியைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. They surrendered themselves for the spirits of sin. பாவத்துக்குரிய பிள்ளைகளா மாறிட்டாங்க. They became the children of curse. எல்லாவற்றிலும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது சொன்னது போல. As like David said, in everything I've set my Lord before. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆகையால் இந்த வாழ்க்கையில நான் அசைக்கப்பட மாட்டேன். Because I've set the Lord before me, I shall not be moved. ஆசீர்வாதத்துக்கு எதிராக அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறது போல. They camp before the tent. நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்திலே தேவன் கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக வைத்து
வைத்துக்கொண்டே உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓட The வேண்டும். journey of your life, keep Christ in before you and run your race. அது மாத்திரமல்ல, Not only that, அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பலனும் தைரியம் உங்களுக்குள்ள உண்டாய் கொண்டே இருக்கும். so when your life is passing through, and Lord shall give you strength and courage. உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். He shall give you victory. கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதை நீங்க சந்தோஷமா எல்லா பாதையிலும் போய் கொண்டு போவதற்கு ஆயத்தமா இருப்பீங்க. You will be prepared to run the way which Lord is showing you. அப்பொழுது அந்த மேக ஸ்தம்பத்தை உங்களை நடத்துகிற அக்கினி ஸ்தம்பத்தை நீங்க பார்த்து கொண்டே போய் You will continually look towards the pillar of fire and pillar of clouds. மகிமை உங்களை முன்பாக And போகும். Lord's glory shall go forward you. கர்த்தருடைய மகிமை உங்களை பின்பாக காக்கும். Glory shall follow, guide you behind. அது மாத்திரமல்ல, தேசத்தை பங்கிடுவாய். Not only that, you shall divide the land. கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன? What is the word God Lord spoke to Joshua? ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை, The land which I spoke to this people, அந்த தேசத்தை நீ என்ன செய்வாய்? what you shall do? இவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாய். You shall divide and give it அந்த to them. தேசத்துக்கு நீ இவர்களை நடத்தி கொண்டு And போவாய். you shall lead them to that nation. அப்படியானால் அந்த தேசத்தை நடத்தி கொண்டு போவது மாத்திரமல்ல, அவைகளை நீ என்ன செய்வாய்? பங்கிட்டு கொடுப்பாய். Not only you lead them, you shall divide and give it to them. எல்லாரையும் கொண்டு கர்த்தர் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்க மாட்டார். Lord shall not divide and give the blessings through everybody. என்னாகமம் 34 அதிகாரத்துக்கு வாங்களேன். Come to Numbers 34. அதுல கர்த்தர் பாருங்க, தேசத்தை பங்கிடும்போது என்ன செய்கிறார் பாருங்க. See what Lord is doing when he is dividing the land. அந்த தேசத்தை பங்கிட செய்யல. It is not everybody did this. 17 வசனத்துல வாசிங்க. Verses 30, verse 17. 17 வசனத்துல வாசிச்சு 17, 18, 19 வாசிக்கும்போது, See verses 17, 18 and 19. உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் மனிதரின் நாமங்கள் ஆவன. These are the names of the man who shall divide the land among you. ஆசாரியனாகிய எலெயாசார் நூனின் குமாரனுமாகிய யோசுவாவுமே. Eleazar the priest and Joshua the son of Nun. அன்றைய தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரங்களில் ஒவ்வொரு தலைவனையும் தெரிந்து கொள்ளுங்கள். And you shall take one leader of every tribe to divide the land for the inheritance. அந்த மனிதனுடைய நாமங்கள் ஆவன. These are the name of the men. யூதா கோத்திரத்துக்கு எப்ரோனின் குமாரனாகிய காலேப். From the tribe of Judah, Caleb the son of Jephunneh. முக்கியமானவங்க வர்றாங்க. So there are people coming below. முதல்ல இந்த தேசத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு முதல் பேர் லிஸ்ட்ல வர்றது யாரு? யோசுவாவும் காலேப் தான் வர்றாங்க. The first people, those who are coming in the list, those who are going to divide the land of Joshua and Caleb. அப்ப பங்கிட்டு கொடுக்க முடியாது. யோசுவா காலேப் நியமிக்கப்பட்டிருக்காங்க. See, Joshua and Caleb are appointed to divide and give the land. கீழ முக்கியமானவர்கள் எல்லாம் அங்க கடந்து வர்றாங்க. The important people are continuing below there. உண்மை உள்ளவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. Those who are true, blessings are given to them. யோசுவா எப்படிப்பட்டவன்? Joshua, how was he? கர்த்தருடைய ஆலயத்திலே ஆசீர்வாத கூடாரத்தை விட்டு அவன் விலகாது இருந்தான். He never ever departed from Lord's tabernacle. கர்த்தருடைய சமூகத்திலேயே கிடந்தான். He always sustained in God's presence. யோசுவா அப்படி இருந்தான். Joshua was like that. அது மாத்திரமல்ல, மோசேக்கு அவன் எப்படி இருந்தான்? என்ன இருந்தான்? So what Joshua was for Moses? அவன் பணிவிடக்காரனா இருந்தான். Joshua was a serving man for எப்படி Moses. இருந்தான்? How was Caleb? காலேபை பற்றி வேதம் என்ன சொல்லி இருக்கு? What does scripture say about Caleb? வேறு ஆவி உடையவனாய் காணப்பட்டு கொண்டிருந்தான். He was of different spirit. காலேப் அந்த ஆவி என்ன ஆவி? What spirit? விசுவாசத்தின் ஆவி. The spirit of faith. நாம் அந்த தேசத்தை சொந்தரிப்போம். We shall inherit this land. கர்த்தர் மேல் பிரியமாயிருந்தால் அதை நமக்கு தருவார். If you are pleased in the Lord, and Lord shall give it to us. ஆவி உடையவர்களா இருந்தார்கள். He was of different spirit. விசுவாசத்தின் ஆவி உடையவர்களா இருந்தார்கள். They had the spirit of faith. உத்தமமா அவர்கள் பின்பற்றினார்கள். They followed அவரை uprightly. பற்றி கர்த்தர் சொல்ற என் தாசன் என்று சொல்றார். So God telling that they are my servants. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்கள் எனக்கு பணிவிடைக்காரன் என்று சொல்லுகிறார். So they are telling that God is telling that they are my servants who shall serve me. பயந்து நடக்கிறவர்கள், Those who fear the Lord, இவர்களை கொண்டுதான் ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். through them blessings is divided and given. நீங்கள் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக, If you are the spirit of faith, உத்தமமா ஜீவிக்கிறவர்களாக, if you are living upright life, நல்ல பணிவிடையின் ஆவி உள்ளவர்களாக, if you have a spirit of hospitality, ஆண்டவரை கர்த்தருக்கு பயந்து நீங்கள் கர்த்தரை if பின்பற்றுகிறீர்களானால், you fear the Lord and follow him, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Lord shall bless you. நீங்கள் ஆவிக்குரிய அநேக ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொடுக்கிறவர்களா கர்த்தர் மாற்றுகிறார். Lord will change you people so that you shall divide and give the spiritual blessings to others. பேதுரு 4 அதிகாரம் 10 வசனத்துல வாசித்தா, 1 Peter chapter 4 verses 10, அந்த பகிர்ந்து கொடுக்கிறது பற்றி சொல்லி இருக்கிறது. here we read about dividing and giving. ஆவிக்குரிய வரங்கள், கிருபைகள், ஈவுக்கு தக்க பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. So here we read is that the God's gift has been divided and given. 1 பேதுரு 4 அதிகாரம் 10 வசனம். 1 Peter chapter 4 verses 10, அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். As each one of us received the gift, ministered to one another and good stewards of the manifold grace of God. அப்ப தேவனுடைய கிருபையில் பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்கிரானக்காரர். As good steward of the manifold grace of God. உங்களுடைய சுபாவங்கள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய நடவடிக்கைகள் மற்றவர்கள் காணும்போது அவங்களும் உங்களோட ஜாயின் பண்ணிடணும்.
when the people see your habits, your practices and your behavior and attitudes, when they see you, they have to be attracted to you. உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்றதுக்கு என்ன இருக்குது கேக்குறேன். I'm asking you, what is there? ஊழியக்காரன் சொல்லிக்கிறீங்க. You are telling your servants of நீங்க God. நல்ல பழைய விசுவாசிகள் You are telling that சொல்லிக்கிறீங்க. you're all believers. உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்றதுக்கு ஆவிக்குரிய ஈவுகள் கிருபைகள் என்ன இருக்குது? Is there anything that is spiritual thing which I can learn from you? உங்களை பார்த்து தான் எடறாங்க. Because looking at you, people அந்த stumble. பழைய விசுவாசியே இப்படி இருக்காங்க. All believers are like that. அந்த பாருங்க பழைய ஊழியக்காரரே இப்படி All இருக்காங்க. servants of God, he is like this. உங்ககிட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய ஏதாவது நன்மையான காரியம் ஒன்னு இருக்குதா? Is there anything good to learn from you? அது ஒண்ணுமே உங்ககிட்ட இல்ல. There's nothing. காரணம் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்துகிட்டு You இருக்க. are living a life without ஆனா God. பேரு மட்டும் நான் பழைய ஆளு. But I'm an old believer. ஜாக்கப் ரத்னசிங்கன் பழைய ஒரு பாஸ்டர் சொல்லுவார். Old Pastor Jacob Ratna Singh, he அவர் used ஒரு to tell. பிரசங்கத்தை கேட்டா அவர் அந்த பிரசங்கத்துல சொல்றாரு. I've heard his message. முன்னாடி சொன்னது ஞாபகம் இருக்குது அவருடைய Old பிரசங்கம். message I remember now. நீ பாஸ்டர் பால தெரியும் சொல்ற. You will tell me I know Pastor பாஸ்டர் Paul. ஆல்வின தெரியும் சொல்ற. Pastor Alvin I know. பாஸ்டர் ஃப்ரெடி பால தெரியும். Pastor Freddy Paul I know. பாஸ்டர் பால் சாம் பால தெரியும். Pastor Sam Paul I know. எல்லாரும் எனக்கு பழைய முற்பிதாக்கள் எல்லாம் எனக்கு தெரியும். I know all four fathers. அவங்க தான் என்ன ஆசீர்வதிச்சாங்க. They have blessed me. ஆனா அவங்களுடைய சுபாவத்துக்கு ஏதாவது ஒரு லட்சணம் உங்ககிட்ட அந்த குணம் இருக்கு. Is there any beauty of their attributes in you? அவங்களுடைய பெயருக்கு ஒரு அவமான சின்னமா தான் நீ இருக்கு. You are a shame, you are a sign of shame for them. அவங்கிட்ட இருந்து வளர்ந்தவனா நீ? Are you grown by them? அவங்க மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டவனா நீ? Are you blessed by them? அவங்க மூலமாக கனப்படுத்தப்பட்டவனா நீ? Are you be honored by them? அவங்களுடைய சுபாவத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லையே When I உங்ககிட்ட. compare to their attributes, nothing in you. இன்னைக்கு நாங்க அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறோம். Today we are confessing. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் தேவனுடைய வசனங்களை கேட்கிறது மாத்திரமல்ல. Not only hearing God's word every day, உன் பிதாக்களை எங்களுடைய தரிசனங்களை வைத்துக்கொண்டே ஓட்டத்தை keeping our ஓடுறோம். forefathers before us and running a race. கர்த்தர் ஈவாக கிருபையாக பல பரிசுத்தவான்களை கண்களால காண கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். With grace and with as a gift, God has made me to see so many saints in my life. ஜெபித்த ஜெப வாழ்க்கை, The prayer life of them. பல பிரச்சனை மத்தியில் அவர்கள் அமைதியாக இருந்தது. In midst of confusion, the silence they kept. அவர்களுடைய உண்மையான வாழ்க்கை, The faithful life. அவர்களுடைய பிரதிஷ்டையான வாழ்க்கை, Their consecrated life. அவர்களுடைய தியாகமான வாழ்க்கை, The dedication life. அவர்கள் அநேகரை தைரியப்படுத்தி நிறுத்தினது. What they encourage and made them to stand. இவைகளெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போது When I think about them, அவர்களுடைய அந்த கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் அதை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். the gifts of grace they gave me, they have divided and given it to us. ஒரு தடவை நான் ஊழியத்துல கோயம்புத்தூர்ல இருக்கும்போது, Once I was in the ministry in Coimbatore, கொஞ்சம் அதிகமா நிறைய பேர் அபிஷேகம் பெறுவாங்க. many people often get நிறைய பேர் வந்து anointed. ஜெபிச்சு சுகம் வாங்கிட்டு People போவாங்க. get healed when I pray, பாஸ்டர் பார்க்க வர மாட்டாங்க, நம்ம கிட்ட ஓடி வருவாங்க. but they'll not go to pastor, they'll come to me. அதனால எனக்கு பயமா இருக்கும். So I fear. அப்போ அந்த நாள்ல பார்த்து ஒரு நாள் குன்னூர் சென்டர்ல பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். So in those days there was a pastor in Kunnur center. அப்போ அவர் கோயம்புத்தூர் வந்திருந்தார். So he came to Coimbatore. ஏடி பத்ரோஸ்னு ஒரு பாஸ்டர். His name was Pastor A.D. Patros. அவர் வந்திருக்கும் போது அப்போ அவர் ராத்திரி அவரோட உட்கார்ந்து அவருக்கு கொஞ்சம் உதவி செய்து கொண்டிருந்தேன். So night I was with them and helping him. அப்போ அவருக்கு உதவி செய்து அவரோட பேசி கொண்டிருக்கும் When I was helping him and I was talking to him, அவர் என்கிட்ட உடனே பேசுறேன், என்ன பற்றி என்ன தெரிஞ்சாலும் நான் ஒன்னும் அவரிடத்துல சொல்லல. I did not tell anything about me. பல ஆலோசனை சொல்லிக்கிட்டு அந்த படுக்கையில் அவர் இருக்கிறாரு. He was in the bed. நான் அவர் பக்கத்துல இருந்து அவருக்கு உதவி செய்து I was by his side helping him. பல ஆலோசனை சொல்லி தைரியப்படுத்துறாரு. He was giving me many counsel and encouraging me. ஜெயக்குமார் ஒன்னு சொல்றேன், Jaykumar, one thing I'm telling you, மரத்துல கனி இருந்துச்சுன்னா கல்லெறி கண்டிப்பா விழும். if there is a fruit in the plant, people throw stones. கனி இல்லாத மரம்னா ஒரு கல்லு விழாது. If there is no fruit in the tree, you will not get stone. இது உள்ள மாம்பழ சீசன் சமயம். That was the season of mangoes. மாங்காவை பார்த்து கல்லெறிவாங்க. They look at mangoes, they'll stone it. ஓர பொடி பசங்கள்லாம் கல்லெறிவாங்க. Even the small children will stone பெரிய it. ஆட்களுக்கும் கண்ணு மேல போய்கிட்டு இருக்கும். All the elders will also do. ஆகினால இதெல்லாம் உனக்கு விழும். So all this will fall on you. நீ அத பார்க்கவே கூடாது. But do not see that. உனக்கு எதிராக பேசுறாங்க. If they talk against you, உனக்கு விரோதமா பேசுறாங்க. if they talk against you, அப்படினா நீ என்ன செய்யணும்? நீ கனி கொடுக்கிற விருட்சம் நினைச்சுக்கோ. So think that you are a tree yielding fruits. எனக்கு ஆச்சரியமா போச்சு. I was marveled. அவர் இப்படி சொன்ன உடனே என்ன இவரை பத்தி நான் என் பிரச்சனை எனக்குள்ள மனசு கஷ்டமா இருக்குது இவர்ட்ட சொல்லவே இல்லையே. So I thought I have not told, I have not shared anything about mine to him. நான் இவர்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. ஆனா இவர் எப்படி என்ன கண்டுபிடிச்சாரு? ஏன்னா அவர் எனக்கு சென்டர் பாஸ்டர் அல்ல. I did not tell, but how did you know? Because he was not even my center pastor. அவர் குன்னூர் சென்டர்ல இருக்கிறார். He was in Kunnur center. கோயம்புத்தூர் சென்டர்ல பாஸ்டர் பாபிக்கு கீழ நான் இருக்கிறேன். I was in Coimbatore under Pastor Bobby. அப்போ இங்க எப்படி இவருக்கு தெரியும்? How do you know this? உடனே நான் நினைச்சேன், ஓ கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு இருக்கிறார். So God's spirit is with him. அந்த கிருபைகளை பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்கிரானக்காரராக அந்த ஊழியக்காரர் அப்போஸ்தலர் வாழ்ந்தார்கள். A good stewards, those who divide and gave the grace of God. இதுதான் கிறிஸ்துவின் நாங்கள். அவர்கள் நாங்கள் நல்ல உக்கிரானக்காரன் என்று பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய ஊழியத்தின் பகுதி
பகுதியை பற்றி சொல்லும்போது St. Paul, when சொல்றாரு. he's talking about his own ministry, he's telling the good steward. ஆகையால நல்ல கிருபைக்கு கிருபையும் வரங்களும் பற்பல கிருபை ஈவுகளையும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக, Those who give the gifts and divide and give the gifts and grace. யாரையும் ஏமாற்றுகிற ஆவி உள்ளவர்களா இருக்காதீங்க. Do not have the spirit of to fool others. நீங்க ரொம்ப நம்ம சாமர்த்தியம் உள்ளவர்களாக வாழுகிறது போல Do காண்பிக்காதீங்க. not show yourself that you live a talented life. உங்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக இருங்க. Before your God, be upright. உங்களை காண்கிறவர் தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து நடந்து When கொள்ளுங்க. people see you, they should understand God is with you. நீங்கள் யோசுவா காலேபு போல நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழுங்க. Live a life of Joshua and Caleb. அதனால அவர்களின் மூலமா தான் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. So through them it was divided and given. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை ஒரு பணிவிடை ஆவி உள்ளவர்களா இருங்க. Be a spirit of steward in the activities of God. நம்முடைய பரம தேசத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்கலாம். We can run towards our heavenly land. ஜனங்கள் எங்க நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார்கள். There are people looking towards ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்க முடியாத அந்த தேசத்தை நோக்கி பயணம் பண்றாங்க. They are moving towards the land which has been divided and given to them. எங்க போறாங்க? Where are they going? எங்க நோக்கி பயணம் பண்றாங்க? They are journeying where? கர்த்தர் தங்களுக்கு சொன்ன ஸ்தலத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணினார். The delving to the sanctuary which Lord told them to go. இதான் என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் மத்தி பகுதியில சொல்லி இருக்கிறார். That's what we read in Numbers 10:29, the mid part of the verse. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் மத்தியில சொல்லி இருக்கு பாருங்க. Numbers 10:29. உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். We are setting out for the place which the Lord said, I will give it to you. Hallelujah. Hallelujah. எங்க போறீங்க? Where are you going? நீ எந்த பரலோகத்துக்கு போற? Which heaven you are going to ஒரு ஆளு go? கிண்டலா பேசுது. People அந்தாலே போகுமான்னு தெரியாது. people mock that அவங்க பேசு நீங்கள எந்த பரலோகத்துக்கு you are going போறீங்க? to which heaven? ஏசிபிஎம் குரூப் எந்த பரலோகத்துக்கு போதா? Which heaven you are going to go? சிபிஎம் குரூப் எந்த பரலோகத்துக்கு போறாங்க? CPM is going to go which இவங்க heaven? ஆராதிக்கறாங்க, ஜெபிக்கறாங்க, துதிக்கறாங்க. They are praising, they are praying and நாங்க போய் எங்களுக்கு ஒரு நல்ல நிச்சயம் உண்டு. we know have a sure confirmation. சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். We are journeying towards the place ஒரு which God has ஹalleluya set for சொல்லுங்க us. பாப்போம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீங்க எங்க பிரயாணம் பண்றீங்க? Where are you journeying? உங்களை பார்த்து யாராவது இந்த மாதிரி கிண்டலா கேள்வி கேட்டாங்களா நீங்க சொல்லுங்க. When people looking at you, when they mock நீ and ask this சொல்ற question, இடத்துக்கு அல்ல. it is not the place where you tell. கர்த்தர் அழைச்சாரு. God has called us. சியோனுக்கு என்று அழைத்தார். He has called us for Zion. நாங்கள் சியோனை நோக்கி பயணம் பண்ணிக்கொண்டு பிரயாணம் We பண்ணிக்கொண்டு are moving towards Zion. எங்களை கர்த்தர் பரம எருசலேமுக்கு நேராக He அழைத்தார். has called us towards Jerusalem. ஆகையினால் அந்த இடத்தை நோக்கி பயணம் We are பண்ணிக்கொண்டிருக்கிறோம். moving towards that place. அதனால தான் மலையாளத்துல பழைய ஒரு பாடல் உண்டு இல்ல? In Malayalam it's a நம்ம whole புக்ல song. கிடையாது. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி ஓலங்கள் கண்டு நீ என்ன செய்யாதே? பயப்படாதே. So do not fear when you cross into that. Hallelujah. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. காற்றிலேயும் கடலிலேயோ அழைத்திடும் கழி உள்ளோன் படகிலுண்டு. காற்றிலேயோ கடலிலேயோ தீடும் கழி உள்ளோன் படகிலுண்டு. அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி ஓலங்கள் பயப்படேண்டா. அக்கரைக்கு யாத்திரை செய்யும் சியோன் சஞ்சாரி ஹalleluya. Hallelujah. ஆகினால் கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். We are setting out for the place which Lord has said. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். We are setting out for the place which God has கர்த்தர் said. மகிமையிலே சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி God has இருக்கிறார். told that I shall join you. வலுவாதபடிக்கு காப்பேன் என்று சொல்லி He has told that இருக்கிறார். I shall protect you. மகிமையுள்ள சன்னிதானத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று He சொல்லி has told that I இருக்கிறார். shall gather you in my place. எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. Your hope shall not be இந்த failed. நம்பிக்கை எங்களை Our வெட்கப்படுத்தாது. hope shall not shame us. நிச்சயமாக முடிவு உண்டு. Assuredly there is an end. ஆகையினால் அந்த முடிவு எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் எங்களுக்கு தருவார். Lord shall give the end which we are இப்படி expecting. எடுத்துக்கொண்டே கர்த்தர் சொன்ன ஸ்தலம் என்ன ஸ்தலம்? Which place Lord has அதாவது told? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன ஸ்தலம் கானான். That is the place which இந்த Lord told கானானை Canaan. நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறாங்க. They moved forward towards
Canaan. மோசே மாமனை பார்த்து கூப்பிடுறான். Moses looking at his அவனை father-in-law. மாமனை பார்த்து கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான்னு? What Moses is calling his மாமனாகிய father-in-law. ரெகுவேலை பார்த்து கூப்பிடுறான். Looking at Joel. மாமா வாங்க. Father-in-law, come. வாங்க மாமா வாங்க கூப்பிடுறான். Father-in-law, come. ஆனால் அவர் என்ன செய்யறாரு? What is doing? அவர் நாங்க வாங்க நல்ல தேசம் அது. It is a good land. அந்த இடத்துக்கு வாங்க. Come to that place. ஆனா அந்த ஆளுக்கு சரியான வெளிப்படுத்தல் கிடையாது. But he did not have any good மாமா revelation. எப்படி இருப்பான்? மாமனா தான் இருப்பான். Father-in-law will be like father-in-law. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to ஆனா God. எங்களுக்கு அந்த கர்த்தர் மோசேக்கு கர்த்தர் அந்த வெளிப்படுத்தலை But கொடுத்தார். Lord gave this revelation to அந்த Moses. தேசத்தை யோசுவாவுக்கு காலேபும் பகிர்ந்து கொடுத்தார். And Joshua and Caleb divided this land and gave. கர்த்தர் நமக்கு மேன்மையான வாக்குத்தத்தத்துக்குரிய தேசத்தை நமக்கு ஏற்படுத்தி So வச்சிருக்கிறார். Lord has kept us a great excellent promised land for us. சோர்ந்து கிடக்காதீங்க. Do not be weary. அந்த எலியாவை போல படுத்து கிடக்காதீங்க. Do not lie like ஐயோ, Elijah. நான் எப்படி கிடைக்குமா? No, will I get? எனக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை வந்து போச்சு. So all these problems have come மனுஷர்கள் now. இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்களே. People have spoke against me. யேசபேல் ஆள அனுப்புறா பாருங்க. Jezebel sent men. யேசபேலின் ஆவி இன்னைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்குது. The spirit of Jezebel is working today. யேசபேல் சொல்வது மாம்சத்தின் ஆவி. This is the spirit of உங்களுடைய பலனை கொண்டு போகக்கூடிய ஆவி. the spirit of flesh which will weaken you. கிரியைகள். The works of flesh. எழுப்பி விடுவான் யாராவது. They shall be raised up. யேசபேல் வரமாட்டா. They'll not come. யேசபேல் யாரையாவது ஆள அனுப்புவான். Jezebel will not come, but she'll send somebody. கிரியைகளை கொண்டு வரதுக்கு யாரையாவது ஒரு ஆளை அனுப்பி விடுவான். Somebody will be sent to ignite the works of flesh. உடனே என்ன வந்துரும் இன்னைக்கு ஆட்களுக்கு? So what happened now for people? பாருங்க பொறுத்துக்கிட்டே இருப்பேன். See, I'll keep quiet. பேசாம இருப்பேன். I'll keep quiet. ஓவரா போச்சு. But if it is going to go over, அவ்வளவுதான். that's all. என்ன நடக்குமோ சொல்ல முடியாது. I'm not going to tell what's அந்த going to ஆளுக்குள்ள happen. என்ன ஆவி நுழைஞ்சிருச்சு? So what spirit is entered in? யேசபேல் ஆவி வந்துருச்சு. The spirit of Jezebel is entered in. இந்த ஆவி இந்த ஆளை ரெடி பண்ணிருச்சு. That spirit has made this man ready. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். That's all I'll tell. என்னமோ அவ்வளவுதான் சொல்லி இருக்குது. That's all. என்னவோ தெரியலையே. What is going to happen? என்ன நடக்க போகுதோ தெரியலையே. What is going to happen? எலியா போய் என்ன செஞ்சிருவான்? What Elijah will do? சூரிய செடியில போய் படுத்துக்கிடுவான். He will sleep under the broom tree. ஆண்டவரே, Oh Lord, இப்படி எல்லாம் ஊழியம் செஞ்சேனே. I ministered like this. இப்படி எல்லாம் அற்புதம் நடந்துச்சே. This wonders I did. இருந்து இந்த ஆள் பேச்ச கேட்டலாம் நான் பயந்துட்டு நடக்க I feared வேண்டியிருக்குது. hearing this. படுத்து கிடக்குறான். அவன் படுத்து கிடக்குறான். He is just lying down. படுத்துறாத. Do not sleep. நீ பயந்தாங்கோலியாட்டு படுத்திருக்காத. Do not fear and lie down. எலியாவை எழுப்பு. Elijah, wake up. எழுப்பு சாப்பிடு. Elijah, eat. அப்பம் பூசி. Eat the bread. தண்ணீரை குடி. Drink water. சாப்பிடுறான் திரும்ப படுத்துக்கிறான். He ate and again slept. எனக்கு பயமா இருக்குது. I fear. யேசபேல் என்னமோ பண்ணிருமோ? I scared because of அவள் Jezebel. அனுப்பி சொல்லிட்டாளே. Because she is told. அந்த பொம்பளை நினைச்சானா அப்படியே சாதிச்சிருவா. Whatever she says, she will going to do it. வாயில சொல்ற வார்த்தையோட நிக்க மாட்டா. Not only whatever she utters to keep quiet. வாயில சொல்லிருவோம். We will tell in mouth. ஆனா அந்த வாயில சொன்னத அது நிறைவேற்றி காட்டுவா. She will surely fulfill it. பாருங்க பாவம் அந்த நாபாலே அப்படி அடிச்சு விட்டானே. She killed the Nabal. எத்தனையோ பரிசுத்தவான்களை கெடுத்துட்டு வந்தாளே. So many saints she is அழிச்சிட்டு வந்தாளே. She is destroyed. ஆனா நம்மலாம் ஏமாத்துறோம். How more we are. படுத்து கிடக்குறாங்க. He is just lying. படுத்து கிடக்காதீங்க. Do not lie. எழும்புங்க. நம்ம தேவ சமூகத்துல நமக்கு ஒரு பலன் உண்டு. Wake up, in God's presence we have strength. தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். God is in midst. பயந்து கொண்டிருக்க வேண்டாம். Do not fear. எலியாவை எழும்பு. Elijah, wake up. கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றாரு. Angel of the Lord நீ told. பயந்திராத. Do not fear. நான் உன் கூட இருக்கிறேன். I am with you. நீ பயப்படாத. Do not fear. இந்த அப்பத்தை நீ சாப்பிடு. Eat the bread. போக வேண்டிய பிரயாணம் இருக்குது. It is so long you have to go. தூர பயணம் பண்ண வேண்டியிருக்கு. You have to go long. எங்க தேவ பர்வத வரைக்கும் அவன் போக வேண்டியிருக்கு. You have to go to the mountain of God. பயணம் பண்ண வேண்டியிருக்கு. You have to journey. இது என்ன? What is this? அப்பத்தை கொடுத்திருக்கிறாரு. You have given bread. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தாரு. He gave manna to Israelites. மன்னாவை கொடுத்த உடனே இந்த ஜனங்க என்ன செய்தாங்க? What is the children did? இது என்ன? What is this? மன்னா என்றால் அர்த்தம் என்ன? What is the meaning of manna? மன்னா என்றால் இது என்ன? Manna means what is this? இது என்ன? அதான் மன்னா. What is this is manna? இது என்னங்கறத நீ சாப்பிடணும். You have to eat what is this? ஐயா இது என்ன? அது நமக்கு ஒத்துக்கூடாது. நீ போனன்னா நீ பலன் கிடையாதுன்னு அர்த்தம். நீ தேவ பர்வதம் போக மாட்ட. What is this? When you ask and you not eat, you cannot go towards mountain. சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை நீ அடைய முடியாது. You cannot go to the place where God promised. What is this? இப்படி வித்தியாசமா இருக்குது. It is so different. அப்படிதான் இருக்கும். It will be like that. நீ அத சாப்பிடு. Eat it. அதுல போ. அது அந்த அனுபவத்துக்குள்ள நீ போனா தான் When you go towards this experience, எங்க போக முடியும்? where you have to go? தேவ பர்வதத்துக்கு போகணும். You have to go to the mountain of God. ஹalleluya சொல்லுங்களே. Say hallelujah. அதெல்லாம் யோசிக்கிறாங்க. People think, ஐயோ பாஸ்டர் சைடு அடி அடிக்கிறார் அப்படிம்பாங்க. ஏதோ பாஸ்டர் சொல்றாரு. Pastor is telling something. ஐயோ அடிக்கிற மாதிரி தெரியுதே. He is indirectly telling something. அதான் இருக்கும் அடிக்கும். Yes. தேவனுடைய வசனம் என்ன செய்யும்? What is God's word? கருக்குள்ள பட்டயம் தான் உருவ குத்தும். எப்படியாவது உங்களை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைய பண்ணணும். God's words is to inspire and then you have to inherit what's promised. சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அதை நீ சாப்பிடணும். நீ அதை அனுபவிக்கணும். Whatever the circumstances, you have to eat and experience it. அப்பத்தை புசி. Eat the bread. இந்த பாதையில நீ கடந்து போ. You have to pass through this way. தேவன் வந்து என்ன சொல்றாரு? What God இந்த says. அப்பத்தை புசி, இந்த தண்ணீரை குடி, நான்
என்ன அர்த்தம்? Eat the bread and drink இந்த water. பாதை நீ சந்தோஷமா ஏத்துக்கோ. With happiness accept நீ this way. சாகணும்னு சொல்லாத. Do not tell them I have to எனக்கு die. போதும்னு சொல்லாத. Do not tell it is நான் enough. யாரை காட்டி நீதிமான்னு சொல்லாத. Do not tell them I am righteous compared to others. யாரை காட்டி நான் ஒன்னும் நீதிமான் இல்ல. போதும் போதும் இவ்வளவு நாள ஊழியம் செஞ்சு. It is enough that I have served God. ஒரு ஆளு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ அவங்கள காட்டி நான் ஒன்னும் பெரிய நீதிமான் இல்ல. Compared to that I am not a great righteous man. இந்த சபைக்காரங்க தான் பரலோகத்திலிருந்து வந்தவங்களா. This church people have come from heaven. இவங்க எல்லாம் நீதிமான்ங்க. All the people are just. அம்மா சொல்ல இவங்க எல்லாம் உத்தமி பத்தினி சொல்றேன். All these are virgins. போதும் எனக்கு இதெல்லாம் இருந்து நான் இருந்தது எனக்கு கிடைச்ச பேரு போதும் பட்டம் போதும் பேரு போதும் புகழ் போதும். இவங்க They said it is enough that all the name and fame and the title of God. எலியாவின் ஆவி உள்ள வந்து The spirit of Elijah has entered them. போதும் போதும் போதும். It is enough now. கர்த்தர் சொல்றாரு இல்ல இல்ல நான் உங்க கூட இருக்கிறேன். The Lord said no. எழும்பு எழும்பு எழும்பு. Wake up wake up. பயணம் போ. நான் உங்க கூட இருக்கிறேன். I am with you. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Lord is with us. கண்களை மூடுவோமா. Let's all close our eyes. நம்முடைய தேவனை நோக்கி போவோம். Let's look up to God. நம்முடைய பயணம் முன்னேறி போய் கொண்டே இருக்கு. Let's go forward in your journey. பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்முடைய பிரயாணங்கள் முன்னேறி போவோம். Let's move forward in the journey looking at heavenly God. நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். Our God is going to come soon. அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். Let's be prepared to meet him. நம்முடைய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். Our God is strengthening us. அவரை போல யார் உண்டு நமக்கு? Like our God who is there. ஒரு நேசர் நமக்கு இல்ல. There is no other God like this. அவரை நோக்கி பார்ப்போம். Let's look unto him. அவருக்குள்ள நீங்கள் இளைப்பாருங்க. Let's rest in him. உங்க தேவனுக்குள்ள நீங்கள் இளைப்பாருங்க. Let's rest him. Let's rest in him. அவருடைய தேவ சமூகத்தில் நீங்கள் உங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்நியர் பரதேசிகளும் அறிக்கை செய்து கொண்டே இருங்க. Confess in God's presence saying that I am a pilgrim and stranger. அவருக்கு தருகிற கொடியை நீங்கள் ஜெயத்தை பெற்று அனுபவிங்க. Receive his banner, his victory. உங்கள் தரிசனம் எல்லாம் தேவ சமூகத்தின் மேல தேவன் மேலே இருந்து கொண்டு all his vision keep in God's presence on him. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பார்த்து கொண்டே முன்னேறி போங்க. Go forward looking at his promise. கர்த்தருடைய பிள்ளை இந்த காலவேளையிலே கர்த்தருடைய தட்டி எழுப்புகிறார். Beloved children of God, God is making you the நோக்கி முன்னேறி போகக்கூடிய கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். God is making you telling that go forward in your journey. உன்னை ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். I prepared you for a worthy vessel of blessing. கொடுப்பேன் இந்த தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய். Oh, you'll be a blessing for the land which has அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா மாறுவாய். You will be a blessing for many. என்ன கொண்டு என்ன பிரயோஜனம் என்ன கொண்டு என்ன பிரயோஜனம் நீ சொல்லாத. What is use? காலங்கள் கடந்து போகலாம். Days are past. நீ உத்தமனா தேவனை பின்பற்று. With uprightly follow God. காலேபை போல. As like Joshua and Caleb. விசுவாசத்தின் ஆவியுடையவனாக. With the spirit of faith. நீ உண்மையாக பின்பற்று. Go forward. காலங்கள் கடந்து போகலாம். Days will pass. நாட்கள் கடந்து போகலாம். Seasons will pass. கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். உனக்கு ஆசீர்வாதம் தர மாத்திரமல்ல அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு தான் நீ கடந்து போவாய். God shall give you a blessing not only to you and you shall be a blessing for many others. மரணத்திலும் ஆசீர்வதித்து தான் அவன் மரித்தான். In the death also he was blessed and he died. பக்தர்கள் பழைய ஏற்பாட்டுக்கு அந்த பரிசுத்தவான்கள் அப்படிதான். In the Old Testament yes they were like that. மரணத்திலும் தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கடந்து போனார். Even in the death they blessed their children and they passed away. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் விரும்புகிறீங்களா? Are you desiring to receive this kind of blessing? ஆசீர்வாதமா மாத்திரமல்ல. Not only you will be blessings. உங்களுக்கு மேன்மையான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். God is getting an excellent inheritance. அந்த மேன்மையான பங்கை சொந்தரிப்பதற்கு. To inherit this share. இன்றையிலிருந்து நான் உனக்கு முன்பாக உண்மையா ஜீவிக்க விரும்புகிறேன். From today I am going to live a upright life. உத்தமமா ஜீவிக்க விரும்புகிறேன். I am going to live a faithful life. உறுதியா பின்பற்ற விரும்புகிறேன். Firmly I want to hold you. அந்த யோசுவா கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Lord, the promise which you gave to Joshua I want to receive it. எனக்கு யார் இருக்கிறார்? Lord, who is there for me? உம்மை நான் நேசிக்கிறேன். Lord, I love you. உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். Lord, I accept you. என்னை உம்முடைய ஆவியால் நிரப்புங்க. Lord, fill me with your spirit. வல்லமையால் நிரப்புங்க. Fill me with your power. பலப்படுத்துங்க. Lord, strengthen me. தைரியப்படுத்துங்க. Lord, encourage me. ஆசீர்வாதத்தின் பால்தலமாயில மாற்றுங்க. Lord, change me as a worthy blessing. கர்த்தரோடு கூட இருக்கிறேன் சொன்னீரே. Lord, you told that you are with me. கர்த்தரோடு கூட இருக்கிறார். Lord is with you. எலியாவே கர்த்தரோடு கூட இருக்கிறார். Lord is with you. யெகோவாவே கர்த்தரோடு இருக்கிறார். காலேபே கர்த்தரோடு கூட இருக்கிறார். ஓ அருமையான சகோதரி சகோதரியே. Oh beloved brothers and sisters. கர்த்தரோடு கூட இருக்கிறார். Lord is with you. நீ போகிற எல்லா பாதையிலும் அவரோடு கூட உண்டு. Wherever the path you are going Lord is with you. ஒரு நாள் அவருடைய கைவிட மாட்டார். Never ever shall forsake you. ஒரு நாள் கைவிட மாட்டார். He shall not forsake you. கர்த்தருக்குரிய சகல ஆசீர்வாதத்தை சொந்தரிக்கும்படியா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Lord shall help you to inherit every promise which is given to you. கரங்களை தட்டி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துங்க. Clap your hands and glorify the heavenly God. மகிமைப்படுத்துங்க. Glorify heavenly God. கரபாலா கரபாலா கதுராபாலா. உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் எல்லாரும் தெரிஞ்ச பழைய பாடல் கரங்களை தட்டி உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு உழந்து தேவாத்தம் அன்பினால் மன்னி